Hello everybody, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to physics வாலா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒன் ஷாட் வீடியோல நம்ம முடிக்க போறது organ and organ system of organization. இது நம்ம முடிக்க போறோம். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா மூணு தான். என்னது? earthworm, cockroach and frog. இந்த மூணுமே நம்ம டீட்டெயிலா முடிக்க போறோம் இன்னைக்கு, இல்லையா? சரி, அப்ப இதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்டர் முடிச்சாச்சு? டிஷ்யூ லெவல் முடிச்சாச்சு, அனிமல் கிங்டம் முடிச்சாச்சு, லிவிங் வேர்ல்டு முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இன்னைக்கு இதையும் முடிச்சிடலாம். சரியா? ஒரு 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்தில் ஃபினிஷ் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே. அப்போ மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் எர்த்வார்ம், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டாபிக்ஸ் டு பி கவர்ட் என்னது? மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் எர்த்வார்ம். ஓகே, ஸோ மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் எர்த்வார்ம் இது நம்ம பார்க்க போறோம். ஒன்று. ரெண்டாவது மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் காக்ரோச், இதை நம்ம பார்க்க போறோம். மூணாவது மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் ஃப்ராக், இதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எர்த்வார்ம், ரெண்டாவது காக்ரோச் அண்ட் மூணாவது ஃப்ராக், இந்த மூணையும் நம்ம முடிக்க போறோம். சரியா? சரி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் எர்த்வார்ம். எர்த்வார்ம் அப்படிங்கிறது என்னது? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். ஓகே, எங்க வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது அந்த எர்த்வார்ம். அது எப்படி வந்திருந்ததுன்னு தெரியல. அது எர்த்வார்ம் தானா இல்லை அது பாம்பு குட்டியான்னு எனக்கு தெரியல. வீட்டில் கிச்சனில் சிங்கில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும் அதுக்கு. ஓகே, அவ்வளோ அதுக்கு பெருசாக, அதை விட பெருசாகவே இருக்கும். எனக்கு என்னமோ அது பாம்புங்கிறதா தோணுச்சு. அதனால தான் நான் அதை அப்படியே எடுத்து ஒரு கவரில் இருந்துச்சு, அந்த கவர் அப்படியே தூக்கி வெளியே போட்டாச்சு. ஓகே, சரி. ஸோ இதுதான் எர்த்வார்ம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வார்ம். ஓகே, யூஸ்ஃபுல்லான ஒரு வார்ம். அது எர்த்வார்ம், நிலத்தில் இருக்கிற வார்ம். ஓகே, அப்படி கூட சொல்லலாம். ஓகே, ஃபைன். நவ் எர்த்வார்மோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் என்ன? ஸோ ஃபைலம் என்னென்ன ஃபைலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபைலம் என்னது அப்படின்னா ஃபைலம் அனிலிடா. ஓகே, என்ன ஃபைலம்? ஃபைலம் அனிலிடா. ஃபைலம் அனிலிடா. அதுக்கப்புறம் என்ன கிளாஸ்? கிளாஸ் ஆலிகோசீட்டா, ஆலிகோசீட்டே ஒரு ஆலிகோசீட்டா. அண்ட் ஃபெரட்டிமா ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் பாஸ்துமா. என்னது? ஃபெரட்டிமா ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ் பாஸ்துமா. சரி, ஓகே, போதுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு. எனிவேஸ், பாஸ்துமா. சரி. எர்த்வார்ம் இஸ் ரெட்டிஷ் பிரவுன் terrestrial invertebrate that inhabits the upper layer of moist soil. So moist soil ல இருக்கிறது தான் நம்ம earthworm. upper moist soil ஓட upper layerல reddish brown கலர்ல இருக்கிற ஒரு invertebrate. invertebrate என்னது? நோட்டோகார்ட் இதில் இல்லை. இது வந்து invertebrate அனிமல் கிங்டம்ல நம்ம படிச்சிருப்போம். இன்வெர்டிபிரேட் அப்படிங்கிற தனி கேட்டகரி, இல்லையா? அதில் வந்து போரிஃபெரா, டிடேரியா, டீனோஃபோரா, தென் டீனோஃபோரா, தென் பிளாட்டிஹெல்மின்தஸ், Ascalminthus, Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Hemichordata and Chordata. So Chordata அப்படிங்கிறது invertebrates ஒரு ரெண்டுல வரும். மீதி எல்லாம் அதில் vertebrate இருக்கும். பட் Annelida அப்படிங்கிறது ஒரு invertebrate. ஸோ earthworm அப்படிங்கிறது ஒரு reddish brown terrestrial invertebrate. எங்க இருக்கும்? upper layer of moist soil. During daytime they live in burrows made by boring and swallowing the soil. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரோயிங் அண்ட் போரிங் ஓட்டை போட்டு உள்ள புந்து இருக்கும். ஓகே, டே டைம்ல. காமன் இந்தியன் எர்த்வார்ம்ஸ் அதுக்கு பேர் என்ன? காமன் இந்தியன் எர்த்வார்ம் அதுக்கு பேர் என்ன? ஃபெரட்டிமா அண்ட் லும்பிரிகஸ். ஃபெரட்டிமா அண்ட் லும்பிரிகஸ் இஸ் கால்ட் காமன் இந்தியன் எர்த்வார்ம்ஸ். சரி. earthworms are long, segmented and cylindrical body. earthworms are long, you can see இது நீளமா இருக்கும். and you can see multiple சின்ன segments இருக்கு. so segmented body, all right, and cylindrical body. இப்போ இதை இந்த கட் பண்ணிட்டா என்ன இருக்கும்? இது பார்க்கறதுக்கு சிலிண்டர் மாதிரி இருக்கா? so cylindrical body, long and segmented body, very important. அனிலிடானால segmented body தான். என்ன டைப் ஆஃப் segmentation இங்க இருக்கும்? மெட்டாமெரிக் segmentation இருக்கும். மெட்டாமெரிக் segmentation is also known as true segmentation. கரெக்டா? செக்மெண்டேஷன்ல என்ன செக்மெண்டேஷன் இருக்கும்? மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்கும். அண்ட் இந்த மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னது? ட்ரூ செக்மெண்டேஷன்.
மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் என்னது ட்ரூ செக்மெண்டேஷன் சரியா ட்ரூ செக்மெண்டேஷன் ஆல்ரைட் நவ் நம்பர் ஆஃப் செக்மெண்ட் எவ்வளோ இருக்கும் 100 to 120 நம்பர் ஆஃப் செக்மெண்ட் எவ்வளோ இருக்கும் 100 to 120 செக்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ மொத்தமாகவே நம்ம பார்க்கும்போது 100லேருந்து 120 செக்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரி டார்சல் சர்ஃபேசஸ் டார்க் மீடியன் மிட் டார்சல் லைன் okay dorsal surface has dark median mid dorsal line that is dorsal blood vessels along the longitudinal axis of the body you can see here idanadu what is this this is your what this is your earthworm and dorsal vessel dark median and dorsal line and is along the longitudinal axis of the body what is that called that is your dorsal blood vessels we have adukapra enadhu first segment enadhu peristomium or buccal segment that is mouth segment buccal segment or mouth segment beard's mouth anga enna irukum mouth irukum so first segment ku per enadhu prostomium okay first segment ku per enna prostomium so prostomium அப்படிங்கிறது என்னது first segment ஓகே இதில் என்ன இருக்கும் நம்மளோட மவுத் ஓப்பனிங் ஸோ மவுத் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ அதனால தான் ப்ரோஸ்டோமியம் ஸ்டோமானா மவுத் ஸ்டோமான என்னது மவுத் ஸோ பெரிஸ்டோமியம் ஆர் ப்ரோஸ்டோமியம் பெரிஸ்டோமியம் அப்படின்னு என்னது பெரிஸ்டோமியம் அப்படின்னா மவுத் செக்மெண்ட் இதுதான் அந்த மவுத் செக்மெண்ட் இதானது மவுத் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்பர் 1 சரியா பெரிஸ்டோமியம் அப்படிங்கிறது என்னது அதுதான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ப்ரோஸ்டோமியம்னா மவுத்துக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட்டுக்கு முன்னாடி மவுத்தோட ஓப்பனிங் இருக்கும் ஸோ அதுக்கு பேர் தான் என்னது ப்ரோஸ்டோமியம் புரிஞ்சுதா பெரியன் ப்ரோ ஆல்ரைட் நவ் லோப் கால்ட் ப்ரோஸ்டோமியம் கவர்ஸ் த மவுத் ஸோ மவுத்தை கவர் பண்ணியிருக்கிறது ப்ரோஸ்டோமியம் ஓகே ஃபைன் ரைட் நவ் ப்ரோஸ்டோமியம் இஸ் சென்சரி இன் ஃபங்க்ஷன் அண்ட் இஸ் யூஸ்டு டு ஃபோர்ஸ் ஓப்பன் cracks in the soil into which the earthworm so Prostomium is sensory in function and is used to force open cracks in the soil in which the earthworm crawls. So ஒன்னும் இல்ல ஓட்டை போடுறது யூஸ் பண்ணுது அவ்வளவுதான் நிலத்துல ஓட்டை போடுறதுக்கு இந்த ப்ரோஸ்டோமியம் அப்படிங்கிறது யூஸ் ஆகிருக்கு அவ்வளவுதான் ஓகே சரி அடுத்தது in the mature worm segments 14 to 16 are covered by a dark band of glandular tissue called clitellum. Okay, so in that எத்தனாவது 14 to 16 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 you can see this 14 15 16 okay 14 15 16 14 to 16 are covered by dark band of glandular tissue called clitellum இதுதான் நம்மளோட clitellum okay clitellum so இது என்னது clitellum இது clitellum என்னது 3 region periclitellar clitellar and post clitellar segments okay இப்போ வந்து நம்ம பாடியில clitellumக்கு முன்னாடி clitellumக்கு அப்புறம் and clitellum region இந்த பாடி என்டையர் பாடியை மூணா பிரிச்சிருக்காங்க clitellum ரெஃபரன்ஸ்ல வச்சு அதுக்கு முன்னாடி அது என்னது preclitellar body segments okay preclitellar region ரெண்டாவது என்னது clitellar region மூணாவது post clitellar you can see here this is clitellum தெரியுதா இங்க இந்த இடத்துல என்னது இதுதான் நம்மளோட clitellum dark band of glandular tissue called clitellum which is seen here okay தெரியுதா இங்க இது என்னது இதுதான் நம்மளோட clitellum 4 pairs of spermathecal aperture are found on ventrolateral sides lateral sidesல ventro அப்படிங்கிறது என்னது வென்ட்ரோ ஆன்டீரியர் லேட்டரல் சைட்ஸ்ல ஓகே 4 pairs of spermathecal apertures 4 pairs of spermathecal aperture அப்படின்னா என்ன sperm ப்ரொடியூஸ் பண்றது இல்ல spermathecal theca means what theca means covering okay so spermathecal aperture இங்க தான் நம்ம gameteோட genital aperturesல தெரியுதா so இது very important for sexual reproduction okay intersegmental grooves 5th to 9th segmentsல நமக்கு தெரியும் sides of the intersegmental grooves 5th to 9th segment all right now a single female genital pore is present in the midventral line of 14th segment a single female genital pore is present in the midventral line of 14th segment you can see this is the female genital aperture அப்போ என்னது single female genital pore is present in the midventral line of 14th segment
ஸோ 14th செக்மெண்ட்டில் சென்டரில் பாருங்கள் இது என்னது, இதுதான் நம்மளோட. ஸோ 14th இது நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6, 7, 8, 9, 10, 11, 14 14 இல்லையா, 13, 14. ஸோ 14th செக்மெண்ட்டில் நம்மளோட மிட் வென்ட்ரல் லைனில் என்ன இருக்கு, ஜெனிட்டல் போர் பிரசன்ட் ஆயிருக்கு. என்ன இருக்கு, ஜெனிட்டல் போர் பிரசன்ட் ஆயிருக்கு. a pair of main, அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள், ஒன்னே ஒன்று தான் இருக்கும். யூ கேன் see in the சென்டரில் ஒன்னே ஒன்று இருக்கும். சரியா, ஆனால் அதுவே மேல் அப்படின்னு பார்த்தா மேல் வந்து பேர்ஸில் இருக்கும். மேல் ஜெனிட்டல் போர் எப்படி இருக்கும், தேர் வென்ட்ரோலேட்ரல் சைடில் இருக்கும், முன்னாடியே லேட்ரல் சைடில் இருக்கும். எவ்வளோ 18th செக்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, 18th செக்மெண்ட் 14, 15, 16, 17, 18. எனிவே ஜெனிட்டல் பாப்புலா இதுதான் மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர். You can see male genital aperture. Many minute nephridiopores open in the body surface. நிறைய nephridiopores இருக்கும். nephridiopores எதுக்காக, excretionக்காக nephridiopores they have. Okay, nephridia open ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் nephridiopores. Okay, nephridia open ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது, nephridiopores. All segments except the first, last and clitellum bears S-shaped setae. First segmentல S-shaped setae இருக்காது, setae. லாஸ்ட் செக்மெண்ட்ல சீட்டே இருக்காது. ஆனால் அது போக இது இந்த கிளைட்டலம்ல இருக்காது. அது போக மீது எல்லா செக்மெண்ட்லயுமே என்ன இருக்கும், there will be setae, S-shaped setae. S-shaped setae embedded in the epidermal pits. Setae can be extended or retracted. Their function is locomotion. Setae is used for locomotion. இது எங்க இருக்கும், எல்லா பாடியிலையும் இருக்கும், எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் இந்த சீட்டே பிரசென்ட் ஆயிருக்கும். எதுக்காக, முடி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். சரியா, எர்த்தவங்கள பார்த்துருப்பீங்க, கீழே கால் மாதிரி இருக்கும், முடி மாதிரி, அதுதான் சீட்டே. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும், லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அடுத்தது, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எது, சீட்டே. எஸ், it is okay, it is composed of cuticle, epidermis and muscular layers. It is composed of cuticle, cuticle அப்படினா என்ன, okay, body wall. We are talking about body wall. இவ்வளவு நேரம் நம்ம பேசினது என்னது, இவ்வளவு நேரம் பேசுறது மார்ஃபாலஜி, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும். ஆனா இதுக்கப்புறம் பேச போறது பாடி வால். பாடி வால்ல 3 லேயர் இருக்கு. பாடி வால் என்ன லேயர் இருக்கு, 3 லேயர் இருக்கு. என்னென்ன லேயர் இருக்கு, கியூட்டிக்கல் அப்படிங்கிறது என்னது, ஸ்மூத் கவரிங், சாஃப்ட் கவரிங். ரெண்டாவது என்னது, எபிடர்மிஸ்னா அவுட்டர் ஸ்கின் மேட் அப் ஆஃப் காலும்னார் எபித்தீலியல் செல்ஸ், சிம்பிள் காலும்னார் எபித்தீலியல் செல்ஸ். ஓகே, கியூட்டிக்கல் அப்படிங்கிறது என்னது, நான் செல்லுலர் தின் அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் அப்படிங்கிறது. சரி, கியூட்டிக்கல் அப்படின்னா வெரி சிம்பிள். கியூட்டிக்கல் எப்பவுமே அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல தான் இருக்கும். ஏன்னா அது வந்து வேக்சி லேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லோட்டஸ்ல மேலே தண்ணி போட்டா, இலையிலலாம் தண்ணி போட்டா கீழே விழுந்துரும்ல, அது உள்ள போகாது. ஏன்னா அங்கே மேலே என்ன இருக்கு, கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுதான் கியூட்டிக்கல்ங்கிறது எல்லாத்தோட டாப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ ஒரு நோட் புக் இருக்குன்னு வைங்க, நோட் புக் மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கிற பலன்னு இருக்கிற நோட் பேப்பரில், நோட் புக்கில் நீங்கள் மேலே அந்த பேப்பரை எடுத்தீங்கன்னா ரேப்பர் மாதிரி இருக்கும், அது வெளியே வந்துடும். ஓகே, ரேப்பர், அதுதான் நம்மளோட. அதே மாதிரி தான் நம்ம கியூட்டிக்கல்ல இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் லேயர். சரியா, கியூட்டிக்கல். அடுத்தது எபிடர்மிஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் காலுமினார் எபித்தீலியல் செல்ஸ் which contains secretory gland cells. ஸோ எபிடர்மிஸ்ல என்ன இருக்கும், secretory gland cells will be present. ஓகே, சே யூ கேன் see here நெஃப்ரோஸ்டோம் பாருங்க. இந்த இடத்துல நம்மளோட வென்ட்ரல் வெசல், இது நம்மளோட நெஃப்ரோஸ்டோம், இது நம்மளோட இன்டெஸ்டைன். என்ன தெரியுது, இன்டெஸ்டைன் தெரியுதா? Then you will have nerve cord. So neurons will be present. Nerve cord is there. இது நம்மளோட கிளைட்டலம் தெரியுது, இங்கிருந்து இது வரைக்கும் கிளைட்டலம் தெரியுது இல்லையா, கிளைட்டலம். இங்க பாருங்க சைட்ல சீட்டே தெரியுது. You will find சீட்டே here. Yes or no? சீட்டே தெரியுது இந்த இடத்துல. Okay. You can see metanephridium. Metanephridium is the excretory structure of your earthworm. ஓகே, வேற என்னென்ன மசில் இருக்கு, இங்க சர்க்குலர் மசில் இருக்கு. ஸோ மசில் லேயர்ஸ், சர்க்குலர் மசில் இருக்கு அண்ட் லாங்கிடியூட்னல் மசில் இருக்கு. மசில் எதுக்காக, மூவ்மெண்ட்டுக்காக. மசில் இஸ் ஜென்ரலி ஃபார் வாட், மூவ்மெண்ட். ஸோ என்னென்ன லேயர் இருக்கு, நம்பர் 1 லாங்கிடியூட்னல் அண்ட் நம்பர் 2 சர்க்குலர் மசில் நம்ம கிட்ட இருக்கு. சரி, ஸோ அவுட்டர் மோஸ்ட் லேயர் வெளியில இருக்கிறது கியூட்டிக்கல், அதுக்கு கீழே இருக்கிறது எபிடர்மிஸ் அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது மசில் லேயர்.
இந்த 3 லேயர் தான் பாடியோட வால். 3 லேயர் தான் என்னது பாடியோட வால். அது போக உள்ள கேவிட்டி இருக்குமா? எஸ், பிகாஸ் அனிலிடா இஸ் சீலோமேட் அப்படின்னு என்ன இருக்கும், உள்ள சீலோம் பிரசன்ட் ஆயிருக்கும். அனிலிடா இஸ் சீலோமேட் அப்படின்னு உள்ள என்ன இருக்கும், சீலோம் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் செப்டம் பிரசன்ட் ஆயிருக்குமா? எஸ், செப்டம் பிரசன்ட் ஆயிருக்கும். பார்ட்டிஷன் கண்டிப்பா பண்ணிருக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட் பை செக்மெண்ட். ஏன்னா இது என்னது மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். இங்க என்னது இருக்கும், மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன், மெட்டாமெரிக் segmentation. அதனால septum will be present because internally body is divided into multiple layers. ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், so you can see சீட்டா. இந்த வெளியில வரதுல இதெல்லாம் என்னது, இதெல்லாம் சீட்டா. ஓகே, so you can see metanephridia here. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் நம்மளோட எஸ் கிராப் சொல்றேன், கிராப் பத்தி நம்ம பேசலாம். ஓகே, so coelomic epithelium is the innermost layer. Innermost layer என்னது, coelomic epithelium. coelomோட epithelium layer. இது நர்வஸ் சிஸ்டம் காமிச்சிருக்காங்க. இது நம்மளோட மவுத், இது நம்ம செரிப்ரல் கேங்லியா. கேங்லியா அப்படிங்கிறது என்னது, நம்மளோட நர்வஸ் சிஸ்டமோட மெயின் பார்ட். அதுக்கப்புறம் இதுதான் கேங்லியான் போகுது, சப் ஃபேரிஞ்சல் கேங்லியான். இதுதான் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, இதான் இது நர்வஸ் சிஸ்டம். வென்ட்ரல் நர்வ் போகுதா, இதுதான் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் அர்த்வார்ம். அதுக்கப்புறம் வேற என்னது, சென்டர்ல போறது இது அலிமெண்ட்ரி கனால். சென்டர்ல போறது என்னது, பச்சை கலர்ல அலிமெண்ட்ரி கனால். சுத்தி சுத்தி ரிங் மாதிரி இருக்குல்ல, வாட் இஸ் திஸ் கால்ட், தீஸ் ஆர் த பிளட் வெசல்ஸ். தீஸ் ஆர் த blood vessels you can see on the earthworm. Earthworm alimentary canal சுத்தி என்ன இருக்கு, blood vessels present ஆயிருக்கு இருக்கா. So these are the blood vessels. Do they have heart? No, heart is not well developed. Yes, but they are developed. They have heart, but okay, we'll see. Okay, here a straight alimentary canal extends from first to last segment. Firstல இருந்து லாஸ்ட் செக்மெண்ட் வரைக்கும் இருக்கிறது alimentary canal. Okay, firstல இருந்து லாஸ்ட். So இதுதான் நம்மளோட alimentary canal. இதுல first இருக்கிறது mouth. ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பக்கிள் கேவிட்டி, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேரிங்ஸ். ஓகே, ஃபேரிங்ஸ், அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதே தான். நம்மகிட்ட என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு மவுத் இருக்கும், பக்கிள் கேவிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஃபேரிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஈசோஃபேகஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டமக் இருக்கும். இங்கே ஸ்டமக்குக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, கிசார்ட். கிசார்ட் எதுக்காக, கிரைண்டிங்காக. கிசார்ட் எதுக்காக, வாட் இஸ் த ரோல் ஆஃப் கிசார்ட், கிரைண்டிங். ஓகே, கிரைண்டிங், நம்ம சாப்பிட்றத கிரைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டமக். ஓகே, நம்மளோட ஸ்டமக். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இன்டெஸ்டைன். ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைன் வைங்க, இது ஸ்மால் இன்டெஸ்டைன், இது சீக்கம். ஓகே, சீக்கம். அதுக்கப்புறம் என்னது, இதுதான் ஒரு இதுக்கப்புறம் இருக்கிற லார்ஜ் இன்டெஸ்டைன் வைங்க, இது என்னது, லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, அண்ட் தென் இதுதான் நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஆனஸ் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, இங்கே கொஞ்சம் தான் இருக்குது, ஃபுல்லாக இல்லை. சரி, now a straight alimentary canal extends from first to last segment. It has mouth இருக்கும், அதுக்கப்புறம் buccal cavity and mouth first to 3 segment வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மஸ்குலர் ஃபேரிங்ஸ் இருக்கும் 4th செக்மெண்ட்ல, 5th செக்மெண்ட்ல ஈசோஃபேகஸ் இருக்கும், 5th to 7th செக்மெண்ட்ல. ஓகே, மஸ்குலர் கிசார்ட், அதுக்கப்புறம் 8 to 9 செக்மெண்ட்ஸ்ல, ஸ்டமக் 9 to 14 செக்மெண்ட்ஸ்ல, அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் 15th செக்மெண்ட் டு லாஸ்ட் நம்ம இன்டெஸ்டைன் தான் இருக்கும். என்னது, 15th செக்மெண்ட்ல இருந்து எங்க 15th செக்மெண்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன இருக்கும், நம்மளோட இன்டெஸ்டைன் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஆனஸ் இருக்கும். ஓகே, ஸோ என்னது, மவுத் இருக்கும், மவுத்துக்கு அப்புறம் பக்கிள் கேவிட்டி. எது பக்கிள் கேவிட்டி, ஃபர்ஸ்ட் டு 3rd செக்மெண்ட் வரைக்கும் பக்கிள் கேவிட்டி. யூ கேன் see here, இது மவுத்து, இங்கே என்னது 1 2 3. ஓகே, 3rd செக்மெண்ட் வரைக்கும் என்ன இருக்கு, 3rd செக்மெண்ட் வரைக்கும் ஃபேரிங்ஸ். இது வரைக்கும் ஃபேரிங்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் என்னது, இதுக்கப்புறம் இது வரைக்கும் என்ன இருக்கு, ஈசோஃபேகஸ், சாரி பக்கிள் கேவிட்டி, அதுக்கப்புறம் ஃபேரிங்ஸ். 4th இருந்து ஃபேரிங்ஸ், மஸ்குலர் ஃபேரிங்ஸ் 4th செக்மெண்ட். 5th செக்மெண்ட்ல இருந்து ஈசோஃபேகஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, சரி. Gizzard grinds the soil particles, decaying layers, etc. Decaying leaves, soil particles, decaying leaves, அதெல்லாமே grinding க்கு help பண்றது தான் நம்மளோட gizzard. So gizzard is for what? Gizzard is for what? Grinding. ஓகே, சரி. இதுதான் digestive system. ஓகே, digestive systemல வேற என்ன இருக்கு, calciferous glands present in the stomach neutralize the humic acid present in the humus. Humus அப்படினா அந்த decaying and the struct components. Okay, so அதுல என்ன இருக்கும், calciferous glands நம்மளோட earthwormல இருக்கும். எதுக்காக,
எதுக்காக present in the stomach neutralize the humic acid. Humusல என்ன ப்ரொடியூஸ் ஆகும், humic acid இருக்கும். அந்த humic acid நியூட்ரலைஸ் பண்றதுக்கு தான் calciferous glands இருக்கு ஸ்டமக்ல. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் தான் அதுல என்சைம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அது பிரேக் ஆக முடியும், பிரேக் பண்ண முடியும். A pair of short and conical intestinal caeca present from the intestine to on the 26th segment project from the intestine. You can see here 26th செக்மெண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. ஓகே, ப்ரொஜெக்டை மேலே வரைக்கும் மேலே கொஞ்சம் போகும். The intestinal part 26 to 35 segment has an internal median fold of dorsal wall called diphosole. Diphosole என்னது, the intestinal part between 26th to 35th segment, 26 ல இருந்து 35th segment, இது என்னது, டிப்ளோசோல். இட் இன்க்ரீசஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன். டிப்ளோசோல் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கிற சீலியேட்டட் எபித்தீலியம் மாதிரி. சரி, அது என்ன பண்ணும், சர்ஃபேஸ் ஏரியா, அப்சார்ப்ஷனோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். சரி, அதுதான் இங்கே நம்ம டிப்ளோசோல் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரைட். The organic rich soil is digested in the digestive tract by digestive enzyme. Obviously நம்மளோட alimentary canal தான் full digestion நடக்கும். digestion நடந்ததுக்கு அப்புறம் digested nutrients are absorbed through the intestinal membrane. intestine ல இருக்கிற membrane மூலமா டிப்ளோசோல் மூலமா என்ன ஆகும், absorb ஆயிரும். Their fecal deposits are called worm castings. ஓகே, அதோட ஃபீக்கல் டெபாசிட், அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணும், அது எக்ஸ்க்ரீட் பண்ணா அந்த ஃபீக்கல் டெபாசிட் எது, இதுவா, இதுக்கு பேர் தான் என்னது, வார்ம் காஸ்டிங்ஸ். என்னது, வார்ம் காஸ்டிங்ஸ். காஸ்டிங்ஸ்னா ரிலீஸ் பண்றது, வேஸ்ட், வார்மோட வேஸ்ட். ஓகே, அடுத்து என்னது, அடுத்து நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். நம்மளோட சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி, எக்ஸ்கிரீட்டரி, நர்வஸ் அண்ட் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஃபைன், பார்க்கலாமா. சரி, சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் வாஸ்குலர் சிஸ்டம், ரெண்டு ஒன்று தான். வாஸ்குலர் அப்படின்னா பிளட் வெசல்ஸ், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். எனிவேஸ், க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் என்னது, இட்ஸ் அ க்ளோஸ்ட் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். பிகாஸ் அனலிடால க்ளோஸ்டு டைப் தான் இருக்கும், ஆர்த்ரோபோடால தான் ஓப்பன் டைப் இருக்கும், மொலுஸ்கால ஓப்பன் டைப் இருக்கும், எக்கினோடெர்மேட்டால இல்லை, இருக்கவே இருக்காது, ஏன்னா அதில் பிளட் வெசல்ஸே இருக்காது. அது என்னது, அது வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும். ஹெமிகார்டேட்டால என்னது, இவ்வளோ சொன்னல நான், நீங்கள் ஒன்று சொல்லுங்க, ஓப்பனா க்ளோஸ்டா, ஓப்பன் ஐ கெஸ் இல்லையா, தப்புன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது, கரெக்டாக தப்பா, நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். சரி, நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா, அப்போ தானே நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியும். சரி, blood flows through heart and blood vessels. blood, ஓகே, இது வந்து க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஹார்ட் பம்ப் பண்ணும், blood vessels மூலிமா என்ன பண்ணும், blood வந்து மூவ் ஆகும். சரியா, ஓகே. நவ் ஓகே ஃபைன். நவ் நம்மளோட ஓகே கன்சிஸ்ட் ஆஃப் பிளட் வெசல்ஸ், கேபிலரிஸ் அண்ட் ஹார்ட். ஸோ பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் என்னென்ன இருக்கும், நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்கும், கேபிலரிஸ் இருக்கும் அண்ட் ஹார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கான்ட்ராக்ஷன் கீப்ஸ் blood circulating in one direction. So contraction of the earthworm vessels என்ன பண்ணும், நம்ம ஒரே ஃப்ளோவில், ஏன்னா யூனிடைரக்ஷனல் ஃப்ளோவில் தான் மூவ் ஆகணும், திருப்பி வந்துட்டு பேக் ஃப்ளோ ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு கான்ட்ராக்ஷன் இருக்கு. கான்ட்ராக்ஷன் will takes place inside the circulatory system. blood glands are present on the 4th, 5th and 6th segments. blood glands அப்படின்னா blood produce பண்ற glands, அது எங்கே present ஆயிருக்கு, 4th segment, 5th segment and 6th segmentல present ஆயிருக்கு. blood producing glands, you can see here. blood producing glands are present in the 4th, 5th and 6th segment. They produce phagocytic blood cells. phagocytic blood cells அப்படின்னா என்னது, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ற, phagocytosis perform பண்ற blood cells. and hemoglobin which is dissolved in the blood plasma. hemoglobin which is dissolved in the blood plasma. blood plasma ல dissolve ஆகிற hemoglobin. okay, ஹீமோகுளோபின் எது ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த கிளான்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஃபேகோசைட்டிக் செல்ஸ் ஆஃப் ஆர்பி லைக் நியூட்ரோஃபில்ஸ், WBC அதெல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ அதில் எப்படி எது ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த பிளட் கிளான்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஹீமோகுளோபினும் எது ப்ரொடியூஸ் பண்ணுது, பிளட் கிளான்ஸ். ஹீமோகுளோபின் என்ன ஆகும், பிளட்ல சால்யூபிளைஸ் ஆயிரும், டிசால்வ் ஆயிரும் பிளாஸ்மால. கிளியரா, புரிஞ்சிருச்சா?
ஓகே நெக்ஸ்ட் நோ ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு சிஸ்டம் இதுக்கு கிடையாது. நம்ம படிக்கிறது என்னது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கிடையாது. கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா? நடக்கும். இங்கேயும் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஆனால் எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸோ இல்லை ட்ரக்கியாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பாடியில் வந்து பாடி வந்து மாய்ஸ்சராக இருக்கும். பாடியில் தனித்தனியாக இருக்கும். ஏன்னா மாய்ஸ்ட் ரீஜனில் தான் இருக்கும். அப்போ அந்த மாய்ஸ்ட் ரீஜனில் டிசால்வ் ஆகி ஆக்சிஜன் கேஸஸ் உள்ள என்ன ஆயிரும்? என்டர் ஆயிரும். த்ரூ த மாய்ஸ்ட் பாடி சர்ஃபேஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம்குள்ள அந்த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் என்டர் ஆயிரும். சரியா? ஸோ எந்த ஒரு ஆசச் எந்த ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் இதுக்கு கிடையாது. ஆல் ரைட். அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். வாட் இஸ் நெக்ஸ்ட்? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். இப்போ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆர் செக்மெண்ட்லி அரேஞ்ச். செக்மெண்ட்லி அரேஞ்ச் அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் தான் ஒவ்வொரு செக்மெண்ட்லி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் see here இது 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 எல்லாமே என்னது? இது எல்லாமே நம்மளோட இது வந்து நம்மளோட என்னது கொனாட்ஸா இல்ல எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சரா? வில் see that. ஓகே. Excretory organs are segmentally arranged, tubules called nephridia. So what is the excretory structure of earthworm? Nephridia. They are three types. They are what? Three types. என்னென்ன? Septal nephridia. First one என்னது? Septal nephridia. ரெண்டாவது integumentary nephridia. மூணாவது pharyngeal nephridia. So there are three types of nephridia: septal nephridia, integumentary nephridia and pharyngeal nephridia. இப்போ septal nephridia அப்படினா என்னது? செப்டம்ல பிரசன்ட் ஆயிருக்கு. செப்டம் அப்படினா என்னது? செப்டம் என்னது? செப்டம் அப்படினா டிவிஷனுக்கு இடையில பிளாக் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்மெண்ட் இருக்கு, இதுக்கு இடையில இன்னொரு செக்மெண்ட் இருக்கு, இன்னொரு செக்மெண்ட் இருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு இடையில இந்த டிவிஷன் இருக்குல்ல, இதுதான் செப்டா. இதானது செப்டா. So these found on both sides of the intersegmental septa, segment 15 to last 15th segmentல இருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்கும்? 15th segmentல இருந்து you can see here இதானது septal nephridia. Septal nephridia எங்க இருக்கும்? You will find intersegmental septa. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த செப்டம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, நெஃப்ரிடியா அதுதான் இன்டர்செக்மெண்டல் செப்டா. ஓகே, ஸோ அதுதான் என்னது? செப்டல் நெஃப்ரிடியா. ஸோ நெஃப்ரிடியா விச் இஸ் பிரசன்ட் இன் த இன்டர்செக்மெண்டல் செப்டா, இட் இஸ் கால்ட் செப்டல் நெஃப்ரிடியா. ஒன்று. ரெண்டாவது நெஃப்ரிடியா விச் இஸ் அட்டாச்ட் டு த லைனிங் ஆஃப் பாடி வால். தேர்ட் டு லாஸ்ட், attached to the lining of body wall. Body wall oda lining la attach ஆயிருந்தா, which means body oda lining la. Okay, body oda lining la attach ஆயிருந்தா. For example, you can see here இதெல்லாமே என்னது? You can see here these are the dot தெரியுதா? இதெல்லாம் என்னது? These are all integumentary nephridia. Integumentary nephridia இங்க இருந்து தேர்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா இருக்கும். So first, second, third. இதுக்கு அப்புறம் பாருங்க, இதுல இருந்து ஃபுல்லா இருக்கு இல்லையா? சோ அது என்னது? integumentary nephridia. clear? அடுத்தது pharyngeal nephridia seen as paired tuft in 4th, 5th and 6th segment. Pharyngeal nephridia, you can see 1 2 3 paired tuft of nephridia. Paired tuft of nephridia இது என்னது? pharyngeal nephridia. எந்த செக்மெண்ட்ல இருக்கு? இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இது செகண்ட் செக்மெண்ட், இது தேர்ட் செக்மெண்ட், இது ஃபோர்த் செக்மெண்ட், இது ஃபிஃப்த் செக்மெண்ட், இது சிக்ஸ்த் செக்மெண்ட். அப்போ எங்க இருக்கு? ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் செக்மெண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. Funnel shaped part of nephridia collects excess fluid from the coelom. The funnel consists so funnel shaped. You can see here funnel. தெரியுதா funnel? So the funnel shaped part of nephridium collects the excess fluid from the coelom. The funnel connects with the tubular part of nephridium which delivers the waste into digestive tube. So digestive tube la waste வந்து அதுதான். You can see the duct of pharyngeal nephridia. This is funnels duct of pharyngeal nephridia. அடுத்தது nervous system. What is that? Nervous system.
ஓகே, எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் என்ன பண்ணும்? எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அதோட எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸை நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லையோ இல்லை கிட்னிலையோ டிரான்ஸ்போர்ட் பண்ணும். கிட்னி இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும்? கிட்னி இல்லைன்னா அது நம்மளுக்கு தனி யுரேத்ரா நம்மகிட்ட இருக்குது, அது வழியாக ரிலீஸ் பண்ணும். ஒரு சில ஆர்கானிசம்ஸில் இந்த மாதிரி தனித்தனி ஸ்ட்ரக்சர் இருக்காது. அப்போ என்னது? ஒரே ஸ்ட்ரக்சர் தான். தட் இஸ் அலிமெண்ட்ரி கனால் வில் ஆக்ட் அஸ் அ காமன் பாத்வே ஃபார் எவ்ரி எக்ஸ்கிரிஷன். அது யூரின் ஆகட்டும், சாலிட் வேஸ்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒன்னே ஒன்று தான். என்னது? அதுதான் நம்மளோட ஒரே ஒரு ஓப்பனிங், அலிமெண்ட்ரி கனால் வழியாக ஓப்பன் ஆகிற ஆனஸ். அதே மாதிரி தான் நம்மளோட அர்த்தம். ஸோ எல்லாமே இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த டக்ட்ஸ் என்ன பண்ணுது? எடுத்துகிட்டு போய் எலிமெண்ட்ரி கனால் டெபாசிட் பண்ணி எக்ஸ்கிரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? அடுத்தது நர்வஸ் சிஸ்டம். Nervous system includes segmentally arranged ganglia on the ventral paired and fused nerve cord. You can see தெரியுதா? சின்ன இங்க bulge. These are all what? These are all ganglions இங்க. ஓகே, இதெல்லாம் என்னது? இதெல்லாமே ganglions. So you can see different ganglions இந்த இடத்துல தெரியுதா? அதுக்கப்புறம் இது என்னது? These are the accessory hearts. What is this? These are the hearts you can see. Okay, இது சென்டர்ல இருக்கிறது என்னது? மெயின் ஓட ஹார்ட். You can see the main heart here. அதை நானும் ரெட்லேயே வரையிறல, அதான் பிரச்சனை. எதில் வரையலாம்? பிளாக்லையா? You can see here, இது வந்து மெயின் ஹார்ட். இது என்னது? மெயின் ஹார்ட். அங்கிருந்து சைடில் ஆக்சசரி ஹார்ட்ஸ். ஆக்சசரி ஹார்ட்ஸ் இங்கே இருக்கும். சரியா? ஸோ சென்டரில் ஒரு மெயின் ஹார்ட் இருக்கும், அதை சுற்றி ஆக்சசரி ஹார்ட்ஸ் இருக்கும். அண்ட் அது சர்க்குலேட்டரி சிஸ்டமோட ஒரு பார்ட் இல்லையா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு பிரெயின் மாதிரி இருக்க பிரெயின், இது வந்து கேங்லியான். இது என்ன பண்ணும்? இங்கிருந்து இது வந்து கேங்லியான்ஸ், சைடில் பெரிஃபரல் கேங்லியான்ஸ் மூவ் ஆகும் வித் நியூரான்ஸ். ஆல்ரைட், சரி. Now nerve cord in the anterior region, that is third and fourth segment, divides and encircles the pharynx and joins the cerebral ganglia dorsally to form a nerve ring. Okay, so நம்ம nervous system இங்க என்னது? nerve ring. Alright, nerve ring விதமான நர்வஸ் சிஸ்டம் இங்க நர்வ் ரிங். சரி, நர்வ் ரிங் பிளஸ் செரிபிரல் கேங்லியா இஸ் கால்ட் டு பிரெயின். ஸோ பிரெயின் என்னது? நர்வ் ரிங் கூட செரிபிரல் கேங்லியா அப்படிங்கிறது என்னது? செரிப்ரம்ல இருக்கிற சின்ன நியூக்ளியஸ், அது எல்லாமே ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் பிரெயினா மாறிடும். சரியா? சரி, இதுதான் நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் எர்த்வார்ம். சென்சரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா லைட் அண்ட் டச் சென்சிட்டிவ் ரிசெப்டர் செல்ஸ், நோ ஐஸ் இருக்காது. ஸோ ஐஸ் இல்லை, ஆனால் அது தவிர நம்ம லைட் அண்ட் டச் சென்சிட்டிவ் ரிசெப்டர் வில் பி பிரசன்ட் த்ரூ அவுட் த பாடி. மெயின்லி நம்மளோட மவுத் கிட்ட இருக்கும். அதே மாதிரி கீமோ ரிசெப்டர்ஸ், டேஸ்ட் ரிசெப்டர்ஸ் அதுவும் பிரசன்ட் ஆயிருக்கும் ஃபார் கெமிக்கல் ஸ்டிமுலஸ். ஓகே, அதுவும் பிரசன்ட் ஆயிருக்கும். ப்ளஸ் சீட்டா சம்டைம்ஸ் ஆக்ட் அஸ் அ சென்சரி ஆர்கன்ஸ் ஆஸ் வெல். ஓகே, சென்சரி ஆர்கன்ஸாக வேலை செய்யுது. அடுத்தது earthworm reproductive system, the last system of earthworm. என்னது? reproductive system. இப்போ earthworm is a hermaphrodite. earthworm is what? earthworm is a hermaphrodite. A hermaphrodite means male reproductive organs என்னென்ன இருக்கு இதில் பார்த்துடலாம். ஸோ hermaphrodite அப்படின்னா மொனோஷியஸா டயஷியஸா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. hermaphrodite அப்படின்னு மொனோஷியஸா டயஷியஸா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் போரிஃபெராங்கிறது மொனோஷியஸா டயஷியஸா ஹெர்மோஃப்ரோடைட்டா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி, மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னது? டெஸ்டிஸ் எவ்வளோ இருக்கும்? 2 டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். 2 டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். யூ கேன் சி டெஸ்டிஸ் சாக் வித் டெஸ்டிஸ். இங்கே என்ன இருக்குது? இதுதான் டெஸ்டிஸ் சாக். இதில் என்ன இருக்குது? டெஸ்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. They have testis. Sorry, they have what? Testis. So included in testis sac in 10th and 11th segments. Sperm from the testis shed into testis sac, then they enter into seminal vesicle. So testis la irundhu testis sac la sperm ulugum, sperm ulla shed agum. ஸ்பெர்ம் உள்ள டெஸ்டிஸ் சாக்குள்ள ஷெட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெஸ்டிஸ் சாக்ல இருந்து செமினல் வெசிக்கலுக்கு போகும். ஃபார் மெச்சுரேஷன். Mature sperms move back into testis. And enter spermicidal
spermiducal funnel which are connected to vasa differentia, spermatid ducts. So sperm vesicle, so seminal vesicle irundhu, that is all right. Yes, now sorry, yeah. So now here we will have what? Seminal vesicle. Seminal vesicle for maturation. Mature sperm move back into testis sac and enter spermidusal funnel which are connected to vasa differentia. Okay, spermatid duct. Vasa differentia run up to 18 segment where they join the prostatic duct. The common prostate and spermatid duct opens to the exterior by the pair of male genital pores on the ventrolateral side of the 18 segment. ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? டெஸ்டிஸ் சாக்லேருந்து டெஸ்டிஸ்லேருந்து டெஸ்டிஸ் சாக்குள்ள ஸ்பெர்ம் போகும். அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு செமினல் வெசிக்கலுக்கு போகும். அங்க அது மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அது எங்க போகும்? டெஸ்டிஸ் சாக்கே போகும். மறுபடியும் அது எங்க போகும்? டெஸ்டிஸ் சாக்கே போகும். டெஸ்டிஸ் சாக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும். ஃபனல் எங்க எடுத்துட்டு போகும்? அதை ஃபனல் மாதிரி இருக்கும், ஸ்பெர்மிசைடல் ஃபனல்ஸ். அதாவது அது எங்க? வாசா டிஃபரன்ஷியா கூட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த வாசா டிஃபரன்ஷியா எங்க எடுத்துட்டு போகும்? அதை வாசா டிஃபரன்ஷியா எடுத்துட்டு போகும் ப்ராஸ்டேட்டிக் டக்ட் கிட்ட. ப்ராஸ்டேட்டிக் டக்ட்ல இருந்து ஒரு டியூப் வரும். ரெண்டும் சேர்ந்து ஒரு common prostate and spermatid duct open into exterior by a pair of male genital pore. Male genital pore எங்க open ஆகும்? இந்த 18th segmentல open ஆகும். Okay, male genital pore 18th segmentல open ஆகும். Okay, so you can see prostatic gland and common prostatic gland, common prostatic and spermatid gland. இது எங்க ஓபன் ஆகுது? இது எங்க ஓபன் ஆகுது? எக்ஸ்டீரியர் பை ஜெனிட்டல் போர்ஸ் இந்த வென்ட்ரோலேட்டரல் சைடு இந்த 18th segment. 18th segmentல இது ஓபன் ஆயிட்டு இருக்கு இல்லையா? எஸ், கிளியரா? ஸோ டெஸ்டிஸ்ல இருந்து டெஸ்டிஸ் சாக் போகுது. டெஸ்டிஸ் சாக்ல இருந்து இது என்னது? வாட் இஸ் திஸ்? நீளமா இருக்கிற இந்த என்னது? நீளமா இருக்கிற இந்த ஒயிட் கலர் இதான் வாசா டிஃபரன்ஷியா. வாசா டிஃபரன்ஷியா வழியா நம்ம ப்ராஸ்டேட்டிக் கிளாண்ட் கிட்ட வருது. ப்ராஸ்டேட்டிக் கிளாண்ட்ல இருந்து நம்ம ஸ்பெர்மட்டிக் டக்ட் என்ன வருது? வெளியே வருது. வெளியே வந்து 18th செக்மெண்ட்ல ரிலீஸ் ஆகுது. 18th செக்மெண்ட்ல ரிலீஸ் ஆகுது. இதுதான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஆக்சசரி கிளாண்ட்ஸ் என்ன இருக்கு? ரெண்டு பேர் ஆஃப் ஆக்சசரி கிளாண்ட்ஸ் இருக்கு. 17th and 19th செக்மெண்ட்ல இருக்கு. இங்க ஒன்று and இங்க ஒன்று இல்லையா? ஆக்சசரி கிளான்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஒன் பேர் ஆன் ஈச் செக்மெண்ட் ஆக்சசரி கிளான்ஸ் ஆர் present. சரி, during mating two worms exchange sperms each other. The mate juxtaposing opposite. You can see here. இது ஒரு earthworm, இது ஒரு earthworm. ஸோ கிளைட்டலம் எங்க இருக்கும்? அதுக்கு அந்த மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஆகும்? ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஆப்போசிட்ல இந்த மாதிரி என்ன ஆகும்? ஆப்போசிட்ல இது வந்து அட்டாச் ஆகும். ஆப்போசிட்ல இந்த மாதிரி என்ன ஆகும்? அட்டாச் ஆகும். சரியா? சரி, the mate juxta. Mature sperm, ova and nutritive fluid are deposited in cocoons produced by gland cells of clitellum. Produced by what? Gland cells of clitellum. All right. Now, mature sperm, ova and nutritive fluid are deposited in the cocoons produced by gland cells of clitellum. Cocoon with fertilized ova slips off and deposit in the soil. So cocoon வந்து soil deposit ஆயிரும். After 3 weeks baby worm produce ஆயிரும். After 3 weeks என்ன ஆயிரும்? Baby worm produce ஆயிரும். Earthworm known as friend of farmers because they make burrows in soil and make it porous. They help in respiration and penetration of plant roots. So இது வந்து soil வந்து லூஸ் பண்ணிரும். அப்பதான் ரூட் வந்து டீப் அண்ட் நல்லா டீப்பா உள்ள போகும். சரியா? So increasing fertility of the soil called vermicomposting. So அது என்ன பண்ணுது? நம்ம அங்க இருக்கிற வேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு they are excreting, right? அந்த எக்ஸ்க்ரீட் பண்ற அந்த மெட்டீரியல் vermicompost சொல்றோம். அது கம்போஸ்ட் பண்ற அந்த மெட்டீரியல் vermicompost. அது என்னது? நம்ம ஃபர்டிலைசரா யூஸ் பண்ணலாம். சாயிலோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, சரி. கேம் ஃபிஷிங்கில் பெயிட் அப்படின்னா மீனுக்கு வந்து earthworm ரொம்ப பிடிக்கும். ஸோ மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம earthworm-ஐ அந்த ஃபிஷிங் ராடில் அந்த நெட்டில் நம்ம அந்த வயரில் ஃபிஷிங் வயரில் போட்டுட்டா என்ன ஆயிரும்? earthworm கட்டி நம்ம தண்ணிக்குள்ளே விட்டா மீன் அதை பிடிக்கிறதுக்கு வரும். ஸோ அதை பிடிச்சோன்னா நம்ம இழுத்தரலாம். ஓகே, நம்மளுக்கு அந்த லோடு மாதிரி தெரியும். ஓகே, இழுக்குது அங்கே மாதிரி ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகுனா நம்ம என்ன பண்ணிடலாம்? சுற்றினா மீன் என்ன ஆயிரும்? மீன் வந்து வெளியே வந்துடும். சரியா? ஸோ அதுதான் இது. ஆல்ரைட். ஸோ next we will start morphology and anatomy of cockroach. earthworm முடிஞ்சது. So next let's get started with the morphology and anatomy of cockroach. All right, morphology and anatomy of cockroach, right? Yes. Okay, so we are going to discuss cockroach. Systematic positions. What is the systematic positions? Means where it is placed in the classification system. Arthropoda. So phylum it is Arthropoda, class Insecta, genus Periplaneta and species Americana. This is Indian cockroach what we get.
So now they are nocturnal. Nocturnal means they will be active at night. They are omnivores. They can eat non-veg also. They can eat vegetarian also. So they live in damp places. Damp places means somewhere in your dark and shady region where everything is dumped. All right. So in those areas they will live. Damp places. Then color. What is the color of the cockroach? Brown or black color? Brown or black color. Okay. Bright yellow color. Red and green colored cockroaches are also seen in tropical regions. It's not like everywhere this all green color. I have never seen green color cockroach, but yes, green color cockroach is also there in the tropical regions. All right, tropical regions. All right. Now, okay, size. What is the size? Half inch to 3 inches. So 0.6 to 7.6 centimeter, that is half to 3 inches. That will be the size of these cockroaches. The adults are about 34 to 53 long. What is that? The adults are about what? 34 to 53 long, and body is covered by a hard brown chitinous exoskeleton. All right. So this chitinous exoskeleton is very important. You know, this chitinous exoskeleton, they are like they can survive anything. They can survive in anything. Like what I have heard somewhere, like they can even survive in the nuclear war because of this chitinous exoskeleton, because it's very hard. Chitin, okay, they are made up of chitin. So chitinous exoskeleton, it is very hard. What is next? Each segment, that exoskeleton has hardened plates called sclerites. So they have what? Each segment they have exoskeleton sclerite, hardened region, and that is sclerite. That is in sclerite we have two. If it is dorsal, it is different name. If it is ventral, they have different name. So dorsal and ventral means what? Backside and front side. Dorsal, ventral. Now ventral are called sternites and dorsal are called tergites. So tergum means dorsal, sternum means ventral. You should keep that in mind always. They are joined to each other by a thin flexible articular membrane, extremely important, arthroidal membrane. So they will be joined. So tergum and sternum both are joined by a membrane called arthroidal membrane. The body has 3 regions: head, thorax and abdomen. The body has 3 regions. What is that? Head, thorax and abdomen. Head, thorax and abdomen. All right. Now, triangular head. So they have what? Head. The head is triangular in shape, and that head is formed by the fusion of 6 segments. 6 segments fused together to form this triangular head. Okay, it shows great mobility in all direction. It can move in every direction. It is triangular. So the body, it will be like, this is the triangular head and this is the body, and this can move in any direction. This can move in what? Any direction. So this is your cockroach. What is this? Cockroach. My way of drawing cockroach. Okay. It shows great mobility in all direction due to flexible neck. Head beards. So they have flexible neck. Head beards, a pair of thread-like antenna, a pair of compound eyes, and biting and chewing mouth parts. So they have mouth parts which can through which they can bite or chew. They have compound eyes. They have a pair of compound eyes also. All right. Now mouth parts. When we see the mouth parts, they have one labrum. They have one labrum, that is upper lip, and then they have hypopharynx, that is your tongue, and then there will be lower lip also, a labium, that is your lower lip. So upper lip is labrum. You can see the upper lip, that is labrum. Lower lip is labium, and then, oh my God, this is very yuck. Okay, labrum and labium. Then we have tongue also. Oh, they have tongue. Okay, you need tongue for what? Okay, it is very difficult tongue. Anyways, this is tongue, hypopharynx, they have tongue. 2 mandible and 2 maxilla. 2 mandible and 2 maxilla. Where is mandibles? Okay, this is one mandible, this is another mandible, and maxilla. Like we also have mandible and maxilla, right? Mandible and maxilla and mandible, that's upper and lower jaw. Okay, all right. So this is your maxilla. This is your maxilla. All right. So maxilla and mandible. So 2 mandible will be there and 2 maxilla. We also have bones, not 2 bones we have here attached, fused together. So they also have 2 mandible. Let them have to enjoy. Let them enjoy the service of the nature. Okay. So what is thorax? So body is divided into head, thorax, and what? Head, thorax, and abdomen. Here first let's talk about thorax. So we are done with the head. Let's talk about thorax. Thorax has 3 parts. Thorax has how many parts? 3 parts. Prothorax, mesothorax, and metathorax.
pro, meso and meta. So let's say 3 segments they have. This is prothorax, this is mesothorax, and this is metathorax. In thorax they have 3 regions, 3 segments, or 3 regions we can say. One is prothorax, mesothorax and metathorax. Okay. Head is connected to thorax by a neck, short extension of the prothorax. From prothorax there will be a short extension that is called neck, and head will be attached with the help of that small neck what we have here. Similarly, they will also have small extensions. Each thoracic segment bears a pair of walking legs. Each thoracic segments, for example, this is a thoracic segment, this is a thoracic segment, this is a thoracic segment. No, this is a limb. Okay, this is legs. So each thoracic segment bears a pair of walking legs. So here there will be first thoracic segment, this is your second thoracic segment, the third thoracic segment. So we will have 3 thoracic segments. 3 thoracic segments. All right. Okay. Now, 2 pairs of wings, that is 4 wings. 2 pairs of wings, that is 4 wings. 4 wings means 2 forewings they will have, and 2 hind wings they will have. 2 forewings and 2 hind wings they will have. Forewings and hind wings. Now, forewings are attached what? Forewings are also known as tegmina. Forewings are also known as what mina? Tegmina. Come mina, go mina, tegmina. Take mina. This you take mina. Oh, very nice name. Forewings. Okay, mesothoracic or tegmina. What is tegmina? Opaque. They are opaque. They are dark and leathery and cover the hind wings when at rest. Okay. So what forewings will do? Forewings will cover the hind limbs. Hind wings, sorry. Forewings will cover the hind wings. Okay, and they are what? They are dark. So this hind wings are sensitive, but these forewings are not sensitive. They are dark. They are opaque. They are leathery. They will protect it from the direct sunlight. So that's because of this maybe they will look like what? Dark, because the hind wings are transparent. Hind wings are transparent, membranous, and are used in flight. So to protect that we have forewings. Okay, to protect that we have what? We have forewings. Now, abdomen. Next is your abdomen. When we talk about abdomen, it consists of how many segments? 10 segments. How many segments? 10 segments. In female, 7th segment is a boat shaped segments. 8th, 9th, 8th, 9th sterna forms brood. Okay, genital pouch. Genital pouch, that is brood. It contains female gonopore, spermathecal pore, and collateral glands. So these things they will have in the 7th, 8th and 9th. Okay, in the females. Alright. Then in males, genital pouch lies on the hind end of abdomen, bounded dorsally by 9th and 10th terga. Terga and sterna, I told you to remember that, right? Terga and sterna, so that is what it is given. And ventrally by 9th sternum. 10th terga, 9th and 10th terga, and 9th sternum. Okay, 9th and 10th terga and 9th sternum, that is singular form. It contains what? How many? Dorsal anus, ventral male genital pore, gonopore, and gonapophysis. Then both sexes, 10th segment bears a pair of jointed anal cerci. You can see here they will have anal cerci. Which one? Male and female both they will have. But you know what? Male they will have anal style, female they do not have anal style. Males they will have anal style. You can see here this is anal style extensions. Male will have anal style, but females will not have anal style. All right. So the male and female, the differences let's understand. Okay, first male, wings extended beyond the tip of abdomen in male cockroaches, because this is extremely important. They will ask the differences in the examination. So in male, wings extend beyond the tip of the abdomen. Here it's just the morphology. But here in female do not extend beyond the tip of the abdomen. They will be before that it will end. Okay, second, narrow abdomen. They will have what abdomen? Narrow abdomen. Here it is broad abdomen. Their anal style are present for in males. I told you na, anal style. Anal cerci is present in both male and female, but anal style is present only in male, not in female. So anal style is present and here it is absent. Brood pouch is absent where in the male, because they are males. They will just transfer the sperm. Remaining work female will do. So brood pouch is present in female, absent in male. Clear? Next, let's talk about the anatomy and the physiology of your
different systems. Clear? Okay. First is your digestive system. First is your what? Digestive system. And when we talk about digestive system, alimentary canal is divided into 3 parts. How many parts? 3 parts. What are they? First is your foregut, midgut and hindgut. Okay, foregut, midgut and hindgut. So in foregut, like first and up to this foregut, then there will be midgut, then there will be what? There will be hindgut. There will be hindgut. Alright, so foregut, you can see the foregut. It is lined by cuticle. Okay, so the digestive system, in that the foregut is lined by cuticle. Okay, cuticle is like outer surface, soft. We have already seen that. So then what will happen? அடுத்தது நம்மளோட மவுத் என்ன ஆகும்? மவுத்துக்கு ஃபேரிங்ஸுக்கு போகும். ஃபேரிங்ஸ் எங்கே போகும்? ஈசோஃபேகஸுக்கு போகும். தட் இஸ் மவுத்னா என்னது? மவுத் ஃபேரிங்ஸ். ஐயோ, நான் வரைஞ்சிருந்தேனே. இங்கே தான். இது என்னது? திஸ் இஸ் யுவர் ஃபேரிங்ஸ், மவுத், pharynx, esophagus, stomach, இங்க அது crop. ஓகே, இதுக்கு பேர் என்ன? crop. அதுக்கப்புறம் இது என்னது? gizzard. ஸோ இதுதான் foregut. ஸோ foregut அப்படின்னா மவுத், pharynx, esophagus, cropல இருந்து gizzard. gizzard எதுக்கு? ஃபார் கிரைண்டிங். earthwormல பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் grinding. crop எதுக்கு? storage. crop எதுக்கு? crop is for storage. gizzard is for என்னது? grinding. gizzard help in the grinding the food. It has an outer layer of thick circular muscles and thick what? inner cuticle forming 6 chitinous plates. That is the teeth. Alright, so பல்லு இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். midgutல என்ன இருக்கும்? It is not lined by cuticle. cuticle அங்க இருக்காது. 6 to 8 tubules, hepatic or gastric caecae are seen in the junction of the foregut and midgut. சரி, இப்போ என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இது gizzard, இது வரைக்கும் நம்ம foregut முடிஞ்சது. அதுக்கப்புறம் midgut இங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த midgut ஸ்டார்ட் ஆனோன்னே இது என்னது தெரியுமா? இது இந்த midgut வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் மாதிரின்னு வைங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன், அதில் என்ன ஆகும்? டைஜஷன் ஆகும். இங்கேயும் டைஜஷன் ஆகும். அப்போ டைஜஷனுக்கு நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன வேணும்? பைல் ஜூஸ் வேணும். நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைஜஷன் ஆகிறதுக்கு என்ன வேணும்? பைல் ஜூஸ் வேணும். இங்கே பை ஜூஸ் இல்லை கண்ணா, பைல் ஜூஸ். சரியா? பைல் ஜூஸ். ஐயோ, பேசக்கூடாது. இப்போ பைல் ஜூஸ் என்ன ஆகும்? நம்ம பாடியில் லிவர் செக்ரேட் பண்ணும். லிவர் என்ன பண்ணுவோம்? செக்ரேட் பண்ணி பைல் ஜூஸ் நம்ம இன்டெஸ்டைனுக்கு வரும். அங்கே டைஜஷன் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன நடக்குது? இங்கே நம்ம இருக்கு ஹெப்பாட்டிக் சீக்கா. எவ்வளோ ஹெப்பாட்டிக் சீக்கா இருக்கு? 6 to 8 tubules of hepatic ceca. 6 to 8 tubules of hepatic ceca. அந்த ஹெப்பாட்டிக் சீக்கா என்ன ஆகும்? அந்த ஹெப்பாட்டிக் சீக்கா என்ன ஆகும்? அந்த ஹெப்பாட்டிக் சீக்கா என்ன ஆகும்? அந்த ஹெப்பாட்டிக் சீக்கா செக்ரீஷன் பண்ணும். ஆல்ரைட், seen at the junction of foregut and midgut, they secrete digestive juice. They secrete what? Digestive juice. At the junction of midgut and hindgut, there are 100 to 150 years. அதுக்கப்புறம் இது midgut முடிஞ்சதுக்கப்புறம் என்னது? இது hindgut இங்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? இது மாதிரி பாருங்க, பஞ்சா இருக்கா, கிளஸ்டர் எக்கச்சக்கமா இருக்கா? என்னது இது? yellow colored thin filaments. அது என்னது? Malpighian tubules. 100 to 150 என்ன இருக்கு? Malpighian tubules will be present. ஓகே, அடுத்தது என்னது? hindgut. அடுத்தது hindgut. இப்போ hindgut என்னது? It is broader than midgut and lined internally by cuticle. Broader than midgut and lined internally by cuticle. Hindgut includes ileum, colon and rectum. Rectum opens out through the anus. ஒன்றும் கிடையாது. ileum, colon and rectum. rectum இங்க anal வழியா ஓப்பன் ஆயிரும். அவ்வளவுதான். டேஸ் வேஸ்ட் மெட்டீரியல். ஸோ மெல்பிகன் டிபியூல்ஸ் இந்த எல்லா வேஸ்ட்டுமே இங்கே தான் செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆகி இது வேஸ்ட்டாக வெளியே போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சது. இதில் பெருசாக எதுவும் இல்லை. அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு என்ன? சர்க்குலேஷன், அவ்வளோதான். இதில் எவ்வளோ ஹார்ட் இருக்கு? சேம்பர் ஒரே ஒரு ஹார்ட் தான். பட் சேம்பர் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பட் 13 சேம்பர் இருக்கும் கண்ணா, 12 இருக்காது. எவ்வளோ இருக்கும்? 13 சேம்பர் ஹார்ட். ஓகே, சரி. எவ்வளோ டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்? ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அப்படின்னா இங்கே க்ளோஸ் கிடையாது. நம்ம என்ன பார்த்தோம்? எர்த்வார்ம், அனிலீடா. அது என்னது? ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இல்ல, க்ளோஸ்ட். எஸ், earthworm is closed circulatory system. இங்க அது open type of circulatory system. Blood vessels are poorly developed. Blood vessels are what?
poorly developed and open into space. Hemocoel நம்மளுக்கு தெரியும் open circulatory systemனா என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சைனஸ் இருக்கும், க்ளோஸ்ட் சேம்பர் இருக்காது, சைனஸ் இருக்கும். ஸோ க்ளோஸ்ட் வெசல் இருக்காது, சைனஸ் இருக்கும். அதுக்குள்ள தான் எல்லாமே போர் ஆகும், அதுக்குள்ள தான் எல்லா ஆர்கன்ஸுமே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். Now visceral organs located in the hemocoel are bathed into the blood. Ada hemolymph. Hemolymph என்னது colorless plasma is plus hemocytes. Generally நம்ம RBC நம்ம படிப்போம்ல blood என்னது plasma plus blood cells. ரைட்டா? இங்க என்னது hemolymph. Hemolymph என்னது colorless plasma இருக்கும் plus hemocytes. ஓகே, hemocytes இருக்கும். இங்க RBCலாம் கிடையாது. ஹார்ட் இருக்கா? இருக்கு. Heart consists of elongated muscular tube lying along the mid-dorsal line. This is the mid-dorsal line of thorax and abdomen. It has funnel-shaped chamber called ostia. இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ostia. ஸோ இந்த மாதிரி funnel-shaped structure இருக்கும். இந்த funnel-shaped structureல என்ன இருக்கு? ஓப்பனிங் இருக்கு, என்ட்ரி பாயிண்ட் இங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ostia. இதுக்கு பேர் தான் என்னது? ostia. Alright, they will have ostia on either side. அப்போ ரெண்டு சைடுமே என்ன இருக்கு? ostia இருக்கு. So they will have ostia. Blood from sinuses enter heart through ostia. So இதுதான் sinus அப்படின்னா இங்க இருந்து ostia வழியா ஹார்ட்டுக்குள்ள என்டர் ஆகும். ஓகே, and pumped anteriorly to sinus again. மறுபடியும் ஹார்ட் என்ன பண்ணு? அதை பம்ப் பண்ணி சைனஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுரும். சரி, இது இப்படிதான் சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கும். சரி, அடுத்தது இட் கன்சிஸ்ட் நெக்ஸ்ட் என்னது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் என்னது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். It consists of a network of trachea. It consists of network of trachea. நிறைய இந்த மாதிரி பாருங்க, நிறைய network of trachea will be present. அந்த எண்டில் என்ன ஆகும்? இந்த எண்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்பிராக்கல்ஸ். அதுக்கு பேர் என்ன? ஓகே, சாரி, இது இல்லை, இதான் ஸ்பிராக்கல்ஸ். என்னது? ஸ்பிராக்கல்ஸ். இங்க என்ன இருக்கும்? ஸ்பிராக்கல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். Okay, so spiracles present on the lateral side. The thin branch of tracheal tube called tracheoles. இது என்ன பண்ணும்? இந்த tracheal tube or tracheoles என்ன பண்ணுங்க பாருங்க. Spiracle இதுதான் ஓப்பனிங். இந்த tracheal tube என்ன பண்ணிருக்கு? டைரக்டா என்ன பண்ணிருக்கு? செல்குள்ள என்டர் ஆயிரும். ட்ரக்கியால இருந்து ஸ்மால் ட்ரக்கியாவா டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் இது ட்ரக்கியோல்ஸா டிவைட் ஆகி என்ன ஆகும்? செல்குள்ள டைரக்டா. இது என்னது? செல் மசில் ஃபைபர் அதுக்குள்ள டைரக்டா என்டர் ஆயிருக்கு. அப்போ இது வந்து என்ன பண்ணாது? இங்க வந்து எந்த ஒரு ஆல்வியோலையோ இல்ல கேசியஸ் எக்ஸ்சேஞ்சோ அதெல்லாம் நடக்காது. டைரக்டா டிஷ்யூக்குள்ளேயே டிரான்ஸ்போர்ட் பண்ணிரும். என்னது? நம்மளோட ஆக்சிஜன். ஓகே, ஸோ த ஓப்பனிங் ஆஃப் ஸ்பிராக்கல்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ஸ்பின்ஸ்டர் மசில். எப்பவுமே நம்ம ஸ்பின்ஸ்டர் மசில் எந்த ஒரு ஏதாச்சும் என்டர் ஆகணும் அப்படின்னா அது என்ன? ஸ்பின்ஸ்டர் மசில் கண்டிப்பா வேணும். எக்ஸிட் ஆகணும்னா எக்ஸிட் ஆகணும்னா என்ன வேணும்? ஸ்பின்ஸ்டர் மசில் கண்டிப்பா வேணும். இங்க என்ட்ரி ஆகிறதுக்கு ஸ்பின்ஸ்டர் மசில் தேவைப்படுது. என்ட்ரி ஆர் எக்ஸிட், ரைட்? ஸோ ஸ்பின்ஸ்டர் மசில் என்ன பண்ணுது? ஓப்பனிங் ஆஃப் ஸ்பிராக்கல்ஸ் ஆர் கார்டட் பை ஸ்பின்ஸ்டர் மசில். என்ட்ரி எப்படி ஆகுது? தோராக்ஸ் வழியா என்டர் ஆகுதா? தோராக்ஸ் வழியா என்டர் ஆகும் அண்ட் அப்டமன் வழியா வெளியே போயிடும். தோராக்ஸ் வழியா என்டர் ஆகும், அப்டமன் வழியா என்ன ஆயிரும்? வெளியே போயிடும். புரிஞ்சுதா? அதுதான் கேசஸ். இப்படிதான் கேசஸ் வந்து மூவ் ஆகும். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் பை at the tracheoles by diffusion. Gas exchange takes place at tracheoles by diffusion. சரி, அடுத்து என்னது? எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் என்னது? யூரிகோடெலிக். இங்க என்னது? யூரிகோடெலிக் அப்படின்னா யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணும். யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணும், அதுதான் யூரிகோடெலிக். Excretory organs is Malpighian. Excretory organ is Malpighian tubules. Excretory organ is Malpighian tubules. Each tubule is lined by glandular and ciliated cells. They absorb nitrogenous waste and convert them into uric acid. So இதோட வேல்யூ என்னது? nitrogenous waste இருக்கு அப்படின்னா அது யூரிக் ஆசிடா கன்வெர்ட் பண்றது. ஏன் இது யூரிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணுது? ஏன் டைரக்டா அமோனியாவோ இல்ல டைரக்டா யூரியாவா எக்ஸ்கிரீட் பண்ணாது? ஏன்னா இட்ஸ் a small organism. Small organism, it cannot lose much water. நிறைய தண்ணி எல்லாம் லூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா இது சர்வைவ் பண்ண முடியாது. அதனால இந்த தண்ணியை கன்சர்வ் பண்றதுக்காக, this is a water conserving mechanism. தண்ணியை கன்சர்வ் பண்றதுக்காக அது யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணுது. ஏன்னா யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்றது தண்ணி தேவையில்லை அதுக்கு. சரியா? They absorb nitrogenous waste, then convert it into uric acid. It is excreted through hind gut. Hind gut வழியா obviously excrete ஆகும். Fat body, nephrocytes, uricose glands also helps in excretion. So இதெல்லாமே excretory substances. Fat body என்ன பண்ணும்? Fat body நம்ம யூரிக் ஆசிட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன பண்ணும்? தேவைப்படும் போது அது வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். அதே மாதிரி தான் நெஃப்ரோசைட்ஸ். நெஃப்ரோசைட்ஸ் என்ன பண்ணும்? நெஃப்ரான் செல்ஸ். நம்மளுக்கு நெஃப்ரான்ஸ் இருக்கு, அதே மாதிரி இங்க நெஃப்ரோசைட்ஸ் இருக்கு. ஓகே, நெஃப்ரோசைட்ஸ் என்ன பண்ணும்? யூரிக் ஆசிட வெளியே அனுப்பிச்சு விடும். யூரிகோஸ் கிளான்ஸ் அதே தான் பண்ணுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் யூரிக் ஆசிட் எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது வேலை செய்யும் அண்ட் யூரிக் ஆசிட் ரிலீஸ் பண்ணும். அடுத்தது என்னது? நர்வஸ் சிஸ்டம். அடுத்தது என்னது? நர்வஸ் சிஸ்டம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் செக்மெண்டலி அரேஞ்ச்ட் ganglions. You can see
இந்த மாதிரி பாருங்க இதெல்லாமே கேங்லியான்ஸ். இதெல்லாமே என்னது ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் கேங்லியான் இருக்கு. இதெல்லாமே கேங்லியான்ஸ். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கேங்லியான்ஸ் இருக்கும் அண்ட் அதை சுற்றி என்ன இருக்குது நியூரான்ஸ் பெரிஃபெரல் நியூரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் என்னது இதெல்லாமே பெரிஃபெரல் நியூரான்ஸ். இதெல்லாமே பெரிஃபெரல் நியூரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா? சென்ட்ரல் நம்மளோட சூப்ரா ஈசோஃபேஜியல் கேங்லியான் எங்கே இருக்கும்? பிரெயின். அதுதான் இதோட பிரெயின், காக்ரோச்சோட பிரெயின். இது எங்கே இருக்கும்? ஃபேரிங்ஸை சுற்றி மேலே ஹெட் ரீஜனில் இருக்கும். Okay, it consists of segmentally arranged ganglia joined by paired longitudinal connectives on the ventral side. 3 ganglia lies in the thorax and 6 ganglia lies in the abdomen. So total 9. இதெல்லாம் 3 ganglia எங்க இருக்கு? thoraxல இருக்கு and 6 ganglia abdomenல இருக்கு. Total 9. And 9 segment வரைக்கும் போயிருக்குமா? Yes. The head holds only a bit of the nervous system. Remaining part is situated along the ventral part of the body. So headல சின்ன amountல of neurons மட்டும்தான் present ஆயிருக்கும். இது எல்லாமே நம்ம பாடியில தான் இருக்கும். thorax and abdomenல தான் இருக்கும். அதனால நம்ம தலையை வெட்டி எடுத்தாலும் அது ஒரு வாரத்துக்கு வாழும். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. The supraesophageal ganglion or brain supplies nerves to antenna and compound eyes. இது என்ன பண்ணுது? இது வந்து என்ன நியூரான்ஸ்? பிரெயினுக்கும், இதுதான் பிரெயின். இது கண்ணுக்கும் நம்மளோட ஆண்டனாக்கும் மற்றபடி இது ஹெட்ல இருக்கிற ரீஜன்ஸ்க்கு எல்லாமே நர்வ் சப்ளை பண்றது தான் இதோட வேலை. எது? supraesophageal ganglionோட வேலை. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ். என்னென்ன இருக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ்ல? ஃபர்ஸ்ட் ஆண்டனா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஆண்டனாக்கு அப்புறம் என்ன இருக்கு? நம்மளோட சிம்பிள் ஐஸ் இருக்கு. ஒமட்டிடா. ஒமட்டிடா என்னது? ஒமட்டிடா அப்படின்னா கண்ணு வந்து காம்பவுண்ட் ஐஸ். இதுதான் காம்பவுண்ட் ஐஸ்ல இந்த மாதிரி ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த மாதிரி ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாதிரி என்ன இருக்கும்? ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஒமட்டிடா. இது எக்கச்சக்கமா பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, எக்கச்சக்கமா பிரசன்ட் ஆயிருக்கும். இங்க பிரசன்ட் ஆயிருக்கிற இந்த ஒமெட்டிடா, என்னது? இங்க பிரசன்ட் ஆயிருக்கிற இந்த ஒமெட்டிடா மொசாயிக் விஷன் கொடுக்கும். அதுதான் இங்க இருக்கிற மொசாயிக் விஷன். தெரியுதா? இதுதான் மொசாயிக் விஷன். கிளியர் விஷன் இருக்காது, பிளரி விஷன் மாதிரி மொசாயிக் விஷன் கொடுக்கும். ஓகே, சரி. ஸோ இது வந்து எதுக்காக? இது வந்து நாக்டர்னல் மொசாயிக் விஷன். இட் ஹாஸ் மோர் சென்சிட்டிவிட்டி பட் லெஸ் ரெசல்யூஷன். எதுக்கு? நைட் விஷனுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாக்டர்னல் விஷன் அப்படின்னா நைட் விஷன். ஸோ நைட் விஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ரீப்ரொடக்ஷன் ஆர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னது? மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னது? we have male reproductive system. It consists of a pair of testes, seminal vesicle, accessory glands and external genitalia. A pair of testes. 2 testes இருக்கு. எங்க இருக்கு? இது ஒரு டெஸ்டிஸ், இது ஒரு டெஸ்டிஸ். 2 டெஸ்டிஸ் இருக்கா? சரி. டெஸ்டிஸ்ல இருந்து என்ன வரும்? நம்ம டெஸ்டிஸ்ல இருந்து என்ன வரும்? எபிடெர்மிஸ், வாஸ் எஃபரன்ஷியா, எபிடெர்மிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கல், எஜாகுலேட்டரி டக்ட், யுரேத்ரா அண்ட் அவுட். ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன இருக்கு? இங்கேயும் செமினல் வெசிக்கல் இருக்கு. இங்க பாருங்க, இது என்னது? நம்மளோட செமினல் வெசிக்கல், மஷ்ரூம் கிளாண்ட். மேல என்ன இருக்கு? ஃபேலிக் கிளாண்ட். நம்ம கிட்ட ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கா? இங்கேயும் என்ன இருக்கு? ஃபேலிக் கிளாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. செமினல் வெசிக்கல். இது என்னது? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் லைக் லாங் டிபியூல்ஸ், ஸ்மால் டிபியூல்ஸ், லாங் டிபியூல்ஸ் அண்ட் ஸ்மால் டிபியூல்ஸ். அதுக்கப்புறம் இது என்னது? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ டெஸ்டிஸ்ல இருந்து எது நம்ம செமினல் வெசிக்கலுக்கு எடுத்துட்டு போகுது? ஸ்பெர்ம். வாஸ் டெஃபரன்ஸ். அதுதான் இங்க வாஸ் டெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இங்க செக்ரீஷன் ஆகும், செக்ரீடைட். கடைசியில் இது என்னது? வாட் இஸ் திஸ்? yellow கலர் ஸ்ட்ரக்சர், எஜாகுலேட்டரி டக்ட். ஸோ செமினல் வெசிக்கல் இருந்து வாஸ் டெஃபரன்ஸ் ஜாயின் பண்ணா நம்ம பாடியில் என்ன ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்? எஜாகுலேட்டரி டக்ட். கரெக்டா? அதே தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகுது. இங்கேயும் என்ன ஆகுது? எஜாகுலேட்டரி டக்ட் ஃபார்ம் ஆகும். எஜாகுலேட்டரி டக்ட் என்ன பண்ணும்? ஓப்பன் ஆகும். Testes lie laterally in the 4th to 6th abdominal segments. Each testis a thin vas deferens அங்க போகும். vas deferensல இருந்து seminal vesicle, ejaculatory duct and male gonopore. எங்க போகும்? மேல் கோனோபோருக்கு போகும். சரி, அதுக்கப்புறம் என்னது? seminal vesicle. seminal vesicle எதுக்காக? to store sperms. seminal vesicle எதுக்காக? to store sperms. Obviously sperms are glued together to form bundles called spermatophores.
ஸ்பம்ஸ் எல்லாம் தனித்தனியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே ஒன்று சேர்ந்துரும். நம்ம பாடியிலையும் என்ன இருக்குது, ஃப்ளூயிட் மாதிரி ரிலீஸ் ஆகும் சீமன் இல்லையா, அது எல்லாமே க்ளூட் ஆகிருக்கும். நம்ம பாடியிலையும் கோயாகுலேஷன் ப்ரோட்டீன் இருக்கும், அது கோயாகுலேட் பண்ணி வச்சிருக்கும். எதுக்காக, ஸ்பம்ஸ் அங்கங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன இருக்குது, தே ஆர் க்ளூட் டுகெதர். அந்த க்ளூட் ஆன நம்ம சீமன் சொல்கிறோம், இங்கே அதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோஃபோர். நம்ம என்ன சொல்கிறோம், ஹியூமன் பாடியில் சீமன் அப்படின்னு சொல்கிறோம், இங்கே என்னது ஸ்பெர்மட்டோஃபோர். ஓகே, அது நம்மளும் என்னது, நம்ம எப்போ ரிலீஸ் பண்ணுவோம், காப்புலேஷன் டைமில். அதே மாதிரி தான் இவங்களும் காப்புலேஷன் டைமில் அதை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, சி திஸ் இஸ் த மேட்டிங். இப்படி தான் மேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் மேட்டிங் மேல் அண்ட் ஃபீமேல் பிகாஸ் தே ஆர் டயஷியஸ். ஓகே, காக்ரோச்சஸ் ஆர் டயஷியஸ். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனி பாடியில் இருக்கிறனால தே டூ ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தே டூ காப்புலேஷன். ஓகே, சரி. அடுத்தது ஆக்சசரி கிளாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது. நம்பர் 1 மஷ்ரூம் கிளாண்ட். ஓகே, நம்பர் 1 மஷ்ரூம் கிளாண்ட். இந்த மஷ்ரூம் ஷேப்பில் இருக்கிற அந்த மஷ்ரூம் கிளாண்ட் என்னது, 6th to 7th abdominal segments அண்ட் ஃபேலிக் கிளாண்ட். ரெண்டு இருக்கு, ஒன்று மஷ்ரூம் அண்ட் ஃபேலிக் கிளாண்ட், இது ரெண்டு தான் இருக்கு. ஓகே, இது ரெண்டுமே என்ன பண்ணும், நரிஷ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். லைக் நம்ம பாடியில் எப்படி இருக்கு ப்ராஸ்டேட் அண்ட் செமினல் கிளாண்ட், அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்கு, மஷ்ரூம் கிளாண்ட் அண்ட் ஃபேலிக் கிளாண்ட் ரெண்டுமே இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்னது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல 2 லார்ஜ் ஓவரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஓவிடக்ட், ஸ்பெர்மோதீகா, ஜெனிட்டல் சேம்பர், கொலேட்ரல் கிளாண்ட்ஸ் எக்ஸெட்ரா இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா. இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 லார்ஜ் ஓவரி. இங்கே தெரியுதா நம்மளோட பெரிய ஓவரி, 2 லார்ஜ் ஓவரி. ஓவரியிலேருந்து என்ன வெளியே வரும், ஓவரியிலிருந்து ஓவிடக்ட் வரும். கரெக்டா, ஓவரியிலேருந்து ஓவிடக்ட், இதுதான் ஓவிடக்ட். யூ கேன் சி திஸ் இஸ் ஓவிடக்ட். இந்த ஓவிடக்ட் என்னவாயிரும், இதுதான் நம்மளோட காமன் ஓவிடக்ட். ஓகே, ஆர் வஜைனான்னு பேர் இதுக்கு. உள்ள அதுக்கப்புறம் வேற என்ன கிளாண்ட் பிரசென்ட் ஆயிருக்கும், கொலேட்டரல் கிளாண்ட் இங்கே பிரசென்ட் ஆயிருக்கு. இங்கே என்ன கிளாண்ட், இது என்னது, திஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப், வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கிளாண்ட். வாட் இஸ் திஸ் கிளாண்ட், இந்த கிளாண்டுக்கு பேர் என்னது, வாட் இஸ் தட் கால்ட், கொலேட்ரல். சாரி, இதுதான் கொலேட்ரல் கிளாண்ட். ஓகே ஃபைன், சாரி, கொலேட்ரல் கிளாண்ட்ஸ். அப்போ நம்ம இது என்னது, இது நம்மளோட ஸ்பெர்மதீகா. ஓகே, வெயிட் அ மினிட். இது என்னது, நம்மளோட ஓவரி. ஓவரியிலேருந்து ஓவிடக்ட் வருதா, சரி, ஓவிடக்ட் வருது. ஓவிடக்ட் காமன் ஓவிடக்டா மாறுது. சரியா, அங்க என்ன இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்பெர்மதீகா. நவ் இங்க ஒரு கிளாண்ட் இருக்கு, அதுக்கு பேர் தான் என்னது, இது என்ன கிளாண்ட், இதுதான் நம்மளோட கொலேட்ரல் கிளாண்ட். ஓகே, இது என்னது, கொலேட்ரல் கிளாண்ட். சரி, எதுக்கு நான் வரைகிறேன், ஆல்ரெடி தான் வரைஞ்சு தான் இருக்கேன். சரி, அது என்னது, கொலேட்ரல் கிளாண்ட்ஸ். சரி, கொலேட்ரல் கிளாண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும், அது வந்து இங்கே செக்ரீட் ஆகும். எங்கே செக்ரீட் ஆகும், நம்மளோட ஜெனிட்டல் சேம்பரில் செக்ரீட் ஆகும். ஓகே, கிளியர். ஸோ அதுதான். அடுத்தது ovaries lie laterally in the 2nd to 6th abdominal segments. Each ovary is formed of 8 ovarian tubules. 8 ovarian tubule இங்க இருக்கும், 8 ovarian tubules. All right, ஏதோ இங்க இருக்கு ovarioles containing a chain of developing ova. இதுல வந்து ova present ஆயிருக்கும். Oviduct of each ovary unite into a single median oviduct. இதுதான் நம்மளோட oviduct and அங்கிருந்து common oviduct form ஆகும், which in the genital chamber. A pair of spermatheca is present in the 6th segment which opens into the genital chamber. Sperms are transferred through spermatophores, நம்மகிட்ட already, and இதுதான் நம்மளோட ootheca. Okay, so their fertilized eggs are encased in ootheca. இதான் அந்த ootheca ரெண்டுமே fertilize ஆனதுக்கு அப்புறம் ootheca female release பண்ணும். Okay, dark reddish to brown capsule, 8 mm long. Okay, 8 millimeter in length. Females lay 9 to 10 ootheca each containing 14 to 16 eggs. Okay, 9 to 10 ootheca. Internal fertilization நடக்குது, external development நடக்குது. Internal development கிடையாது, external fertilization கிடையாது. egg release பண்ணுதுன்னா unfertilized egg release பண்ணாது, உள்ள பாடிக்குள்ள fertilize ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே ரிலீஸ் பண்ணும். ootheca as a protective covering, ஏதோ சாப்பிடக்கூடாது, ஏதோ செத்துறக்கூடாது, ஏதோ மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியே ரிலீஸ் பண்ணும். ootheca protective covering-ஓட அது எவ்வளோ, ஒரு ootheca-ல கிட்டத்தட்ட 14 to 16 eggs இருக்கும். அதே மாதிரி ஒரு 9 to 10 ootheca-னா கிட்டத்தட்ட 150 to 160, 140 to 160 eggs வந்து ரிலீஸ் ஆகும். எக் அவ்வளோ காக்ரோச் வந்து பெர்ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் இங்கே நடக்குது. சரி,
So development of Planeta Americana is parametabolous. Parametabolous development through nymphal stage. இங்க வந்து என்ன இருக்கு? Nymph formation இருக்கு. Okay, nymphal stage. You can see here. Oh shit. What is this? இதுதான் நம்மளோட cockroach. எப்படி வெளிய வருது பாருங்க. Oh my god. Okay. Now, nymph looks like adult. They molt 13 times to reach the adult form. Nymph வந்து பார்க்கறதுக்கு adult மாதிரி மெட்டமார்ஃபிசிஸ் இங்கே சொல்லக்கூடாது. ஸோ nymph வந்து பார்க்கறதுக்கு adult மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து adult மாதிரி ஃபுல் என்டையர் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா? அடல்ட் காக்ரோச்சில் விங் இருக்கும், நிம்ஃபில் விங்ஸ் இருக்காது. இது ஒரு டிஃப்ரென்ஸ். சரி, தே ஆர் பெஸ்ட் பிகாஸ் தே டெஸ்ட்ராய் ஃபுட் அண்ட் கண்டாமினேட்டட் வித் தியர் ஸ்மெல்லி எக்ஸ்க்ரீட்டா. They also transmit bacterial diseases like cholera, typhoid, tuberculosis. இது எல்லாமே டிசீஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். நம்ம ஃபுட் நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் கண்டாமினேட் பண்ணி வச்சிரும். அதனால நிறைய டிசீஸ் நம்மளுக்கு வரும். ஆல்ரைட், சரி, இதுதான் நம்ம படித்தது காக்ரோச். ஸோ காக்ரோச் முடிஞ்சது. அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் ஃப்ராக். ஆல்ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் ஃப்ராக். Systematic positions. What is the systematic position of the frog? Number 1, chordata. Phylum chordata, இல்லையா? Phylum chordata, class amphibia, genus rana and species tigrina. Rana tigrina is the common name, sorry, zoological name for the frog. Okay, all right, yeah. So here species is tigrina. Okay, so rana tigrina is the most common species in India. That's what we see, and they are cold-blooded animals, which means they cannot maintain their constant internal temperature. அவங்கனால என்ன பண்ண முடியாது? உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் நம்ம என்னது? we are warm blooded. நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்பவுமே 37ல பாடி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்கனால மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க சம்மர் சீசனில் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கும், அப்போ செத்து போயிடுவாங்க. வின்டர் சீசனில் எக்ஸ்ட்ரீம் வின்டர் இருக்கும், செத்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போது வின்டரும் சம்மர் சீசனில் என்ன பண்ணுவாங்க? தூங்க போயிடுவாங்க. இந்த குழி தோண்டி மண்ணுக்குள்ள உள்ள தூங்க போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் சம்மர் ஸ்லீப் அண்ட் வின்டர் ஸ்லீப்னு சொல்றோம் இல்லையா? வின்டர் டைம்ல தூங்குறதுக்கு பேர் ஹைபர்னேஷன், அதே மாதிரி சம்மர் ஸ்லீப்ல தூங்குறதுக்கு பேர் ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அவங்க ஃபுட் எல்லாம் ரெய்னி சீசன்ல வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு ரெய்னி சீசன் வெளியே வந்து ஃபுட் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி ரீப்ரொடக்ஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி உள்ள போயிடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட வேலை. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு எந்த இடத்துல இருக்காங்க அந்த கலர் வந்து அவங்க பாடி சேஞ்ச் ஆயிரும். அதுக்கு பேர் தான் மிமிக்ரின்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் கேமஃப்ளாஜ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி. ஓகே, இதுக்கு பேர் தான் மிமிக்ரி. மிமிக்ரினா நான் வந்து இந்த போர்டில் இருக்கேன்னா போர்டு கலரில் மாறிடுவேன், அப்போ என்ன யாரும் பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் ப்ரொடெக்டிவ், சேஃப்டிக்காக ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் எது? ஃப்ராகோடது. சரி, இப்போ ஃப்ராக் என்ன பண்ணும்? ஃப்ராக் இஸ் பாடி டிவைடட் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். Frog is divisible into head and trunk. Neck and tail absent. Neck இருக்காது, கழுத்து கிடையாது, and tail இருக்காது. இங்க ஒரு சில amphibiansக்கு tail இருக்கும், ஆனால் ஃப்ராகுக்கு tail இருக்காது. Skin is moist. Skin is moist, smooth and slippery due to mucus. Okay, ஸ்கின் மேலே மியூக்கஸ் செக்ரீஷன் ஆகும். மியூக்கஸ் செக்ரீட் ஆகிறனால என்ன இருக்கும்? மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ தட் ரெஸ்பிரேஷன் நடக்கும். இந்த மாய்ஸ்டர் இருக்கிறனால என்ன நடக்கும்? கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்லிப்பரியாக இருக்கும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் என்னது? கலர் ஆஃப் த டார்சல் சைடு. இப்போ வந்து இந்த ஃப்ராகை இப்படி எடுத்து நம்ம வச்சோம்னா உள்ளே பார்க்கறதுக்கு வெள்ளை கலரில் இருக்கும், ஆனால் வெளியே பார்க்கறதுக்கு ஆலிவ் கிரீனில் இருக்குது. உள்ள பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. வெளியே பார்க்கறதுக்கு ஆலிவ் கிரீனில் இருக்குது. ஸோ ஆலிவ் கிரீன் வித் டார்க் இர்ரெகுலர் ஸ்பாட்ஸ் ஆன் த வென்ட்ரல் சைடு அண்ட் பேல் எல்லோ. வெள்ளை வெள்ளைன்னு சொல்ல முடியாது, அப்படி வெள்ளைன்னா பியூர் வெள்ளை இருக்காது. ஒரு சிலதுக்கு பியூர் வெள்ளையும் இருக்குது, ஒரு சிலதுல கொஞ்சம் என்ன சொல்கிறது மஞ்சள் கலரில் இருக்கும், லைட் மஞ்சள். The frog never drinks water but absorbs through the skin. தவக்கலை தண்ணி குடிக்காது. என்ன பண்ணாது? தவக்கலை தண்ணி குடிக்காது, ஆனால் அது ஸ்கின் வழியாக அப்சார்ப் பண்ணிடும். ஓகே, த மவுத் இங்கே என்ன இருக்கும்? ஒரு மவுத் இருக்கும், பேர்டு நாஸ்ட்ரில் அண்ட் பல்ஜ்டு ஐஸ். கண் எப்படி இருக்கும்? பல்ஜ்டாக இருக்கும். கண் எப்படி இருக்கும்? பல்ஜ்டாக இருக்கும். பல்ஜ்ட் ஐஸ் கவர்ட் பை நிக்டேட்டிங் மெம்ப்ரெயின். இங்கே என்ன இருக்கும்? நிக்டேட்டிங் மெம்ப்ரெயின் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நிக்டேட்டிங் மெம்ப்ரெயின் என்ன? நிக்டேட்டிங் மெம்ப்ரெயின் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர், சரியா? கண்ணு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஐதர் சைட் ஆஃப் த ஐஸ் மெம்ப்ரெயின் டிம்பானம். கண்ணு இருக்கும் ரெண்டு சைடு. என்ன இருக்கும்? கண்ணு ரெண்டு சைடும் என்ன இருக்கும்? கண்ணு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ரெண்டு சைடு என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும்? கண்ணு ப்ரெசென்ட், காது, சாரி, டிம்பானம், காது ப்ரெசென்ட்டாக இருக்கும். கண் இருக்கும், அது கூட சேர்ந்து காதும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். 4 limbs எவ்வளோ? 4 டிஜிட் இருக்கும். 4 limbsல 4 டிஜிட். 4 limbs எப்படி இருக்கும்? 4 limbs முன்னாடி இருக்கிற கால். டிஜிட்னா வந்து விரல். எவ்வளோ விரல் இருக்கும்? 4 விரல் இருக்கும். பின்னாடி 5 விரல் இருக்கும். 5 வெளியே பின்னாடி எப்படி இருக்கும்? ஹைண்ட் லிம்ஸில் 5 விரல் இருக்கும். அண்ட் 4 limbsல நம்மளுக்கு 4 விரல் தான் இருக்கும். ரைட், ஸோ நவ் ஹியர் we can see like, okay, what is that? Yes, என்னது?
4 டிஜிட். இப்போ என்ன விரல் முன்னாடி இருக்கிற காலில் 4 விரல் இருக்கும், எல்லாமே அட்டாச் ஆயிருக்கும். பின்னாடி இருக்கிறதுல 5 விரல் இருக்கும், எல்லாமே அட்டாச் இருக்கும். வெப்டு ஃபுட்னு சொல்றாங்க. அவ்வளோதான். எதுக்கு? ஹெல்ப் ஃபார் ஸ்விம்மிங். சரியா? சரி. ஃப்ராக்ஸ் எக்ஸிபிட் செக்ஷுவல் டைமார்பிசம். மேல் ஃப்ராக்ஸ் ஹாவ் சவுண்ட் ப்ரொடியூசிங் வோக்கல் சாக்ஸ். அங்கே என்ன இருக்கு? கழுத்துக்கிட்ட வோக்கல் சாக் இருக்கு. டர்னு சவுண்ட் போடும்போது வீங்கி இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி. அதே மாதிரி ஃப்ரண்ட் காலில் என்ன இருக்கும்? நப்டியல் பேட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் விரல் கிட்ட என்ன இருக்கும்? ஒரு பேட் மாதிரி இருக்கும். இதுக்கு பிடிச்சி ஹோல்ட் பண்றதுக்காக, ஓகே, கிரிப்புக்காக என்ன இருக்கும்? நப்டியல் பேட். சி, இந்த இடத்துல நப்டியல் பேட் இருக்கு ஹோல்ட் பண்றதுக்காக. ஓகே, இது வந்து ஃபீமேல்ஸ்ல இருக்காது நப்டியல் பேட், ஒன்லி மேல்ஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, அடுத்தது அனாட்டமி. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்கலாம். மேல்ஸ்ல, ஹியூமன்ஸ்ல என்ன இருக்கும்? அதே டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் இங்கேயும் இருக்கும். சரியா? கன்சிஸ்ட் ஆஃப் alimentary canal and digestive glands. Alimentary canal is short because frogs are carnivores. Okay, it is not carnivores, it is carnivores. Okay, it is carnivores and hence the length of intestine is short. Okay, சின்னதா இருக்கும். ஏன்னா அவங்க carnivores, நம்ம omnivores. நம்மளுக்கு length of intestine பெருசா இருக்கும். Mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, intestine, rectum and colon. Cloaca. இங்க என்ன இருக்காது? இங்க anus இருக்காது. இங்க என்ன இருக்காது? anus இருக்காது. இங்க என்ன இருக்காது? anus இருக்காது. இங்க cloaca இருக்கும். anus நம்மளோட பாடியில தான் இருக்கும். ஸோ இங்கே ஆனஸ் கிடையாது. லிவர் செக்ரேட்ஸ் பைல் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் த கால் பிளாடர். நம்ம பாடியில அதே மாதிரி தான், இங்கேயும் லிவர் அதே மாதிரி தான். லிவர் என்ன பண்ணும்? பைல் செக்ரேட் பண்ணும். அது எங்கே போகும்? ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன நடக்கும்? ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைஜஷன் நடக்கும். அங்கே பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் செக்ரேட் ஆகும். பேங்க்ரியாஸ் என்ன பண்ணும்? பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணும். அங்கே இது ரெண்டும் சேர்ந்து டைஜஷன் நடக்கும். டைஜஷன் நடந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்சார்ப்ஷன் நடக்கும். சரி, ஃபுட் எது கேப்சர் பண்ணும்? பை லோப் டங். நாக்கு வந்துட்டு என்ன இருக்கும்? 2 லோப் இருக்கும் நாக்கில். சரியா? என்னோட நாக்கு இப்படி இருக்கு. எனிவேஸ், பைலோப்டு டங். டங் இஸ் பைலோப்டு, 2 லோப் இருக்கும், சென்டர்ல கட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பைலோப்டு டங். பைலோப்டு டங் தான் இங்க இருக்கு பாருங்க. பைலோப்டு டங், யூ கேன் see here. பைலோப்டு டங். ஆல்ரைட், ஸோ இதுதான் கேப்சரிங் ஆஃப் ஃபுட். ஓகே, டைஜஷன் எப்படி? கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் HCl எல்லாம் செக்ரேட் ஆகும் அண்ட் அது எல்லாமே வந்து டைஜஸ்ட் ஆகும். ஓகே, டைஜஸ்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். டியோடனம் என்ன பண்ணும்? டியோடனம் வந்து பைல் ஜூஸ் ரிசீவ் பண்ணும், பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ரிசீவ் பண்ணும். அதெல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரேக் டவுன் நடக்கும். அது எல்லாமே டைஜஷன் நடக்கும். டைஜஷன் நடந்து என்ன ஆகும்? இன்டெஸ்டைனில் டைஜஷன் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகிட்டு இன்டெஸ்டைனில் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் விலஸ். அந்த விலஸ் என்ன பண்ணும்? அந்த விலஸ் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த விலஸ் என்ன பண்ணுது? அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதில் நிறைய சீலியேட்டட் எபித்தீலியம் இருக்கும். அந்த சீலியேட்டட் எபித்தீலியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. Alright, undigested solid waste moves into the rectum and passes out through a cloaca. நம்மளுக்கு அப்படிதான். undigested waste எங்க போகும்? large intestine. அங்கிருந்து எங்க போகும்? rectum. rectumல இருந்து anus வழியா செக்ரேட் ஆயிரும். Okay, skin act as aquatic respiratory organ. cutaneous respiration. skin act as a aquatic respiratory organ. இப்போ வந்து respiration இங்க எப்படி நடக்கும்? if you talk about respiration எப்படி நடக்கும் அப்படின்னா, respiration will takes place by 3 things. number 1, cutaneous respiration. ஸ்கின் வழியாக நடக்கும். ரெண்டாவது, அது ஏன் நடக்குது? ஆஸ்டிவேஷன் ஹைபர்னேஷன் டைம் பீரியட்ல ரெஸ்பிரேஷன் கியூட்டேனியஸ் நடக்கும். கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அங்கே வந்து வெளியில் வராதுல, ஸோ லங்ஸ் ரெஸ்பிரேஷன் பண்ணாது, தண்ணிக்குள்ளேயே இருக்காது. ஓகே, எங்கே இருக்கும்? டீப் பரோ மாய்ஸ்ட் ரீஜனில் இருக்கும். அதனால கியூட்டேனியஸ் சர்க்குலேஷன் பண்ணும். இதே டேட்போல் தண்ணியில் இருக்கும், அது என்ன பண்ணும்? அது வந்துட்டு கில்ஸ் வழியாக ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஆல்ரைட், அதுவே வந்துட்டு அடல்ட் எங்கே இருக்கும்? லேண்டில் இருக்கும், ஸோ லங்ஸ் வழியாக ரெஸ்பிரேஷன் பண்ணும். நான் இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இல்லை, இது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். சாரி, சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, சரி. க்ளோஸ்டு டைப். க்ளோஸ்டு டைப் என்னது? சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் க்ளோஸ்டு டைப். பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும், ஹார்ட் இருக்கும், பிளட் வெசல். 3 சேம்பர்ட் ஹார்ட். எப்படி இருக்கும்? 3 சேம்பர்ட், 2 ஆரிக்கல் அண்ட் 1 வென்ட்ரிக்கல் இருக்கும். 3 சேம்பர்ட் ஹார்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் heart, blood vessels and lymphatic system, lymph and lymph channels and lymph nodes. Now இது எல்லாமே பிரசென்ட் இருக்கும். நம்ம பாடியில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஹார்ட் இஸ் 3 சேம்பர்ட். 3 சேம்பர்ல 2 ஆரிக்கல் அண்ட் 1 வென்ட்ரிக்கல். அதனால இங்க மிக்ஸ்டு சர்க்குலேஷன் நடக்குது. மிக்ஸ்டு சர்க்குலேஷன், இன்கம்ப்ளீட் சர்க்குலேஷன். இங்க வந்து டபுள் சர்க்குலேஷன் நடக்குது, பட் இன்கம்ப்ளீட் சர்க்குலேஷன் நடக்குது. அப்படின்னா அட்ரி என்ன பண்ணும்? டீஆக்சினேட்டட் பிளட் ரிலீஸ் பண்ணும், ரிசீவ் பண்ணும். அது வென்ட்ரிகல்ஸ்க்கு அனுப்பிச்சுடும். வென்ட்ரிகல்ஸ் லங்ஸுக்கு எதுக்கு? பியூரிஃபிகேஷனுக்கு போகும். அண்ட் அங்கிருந்து திருப்பி என்ன வரும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும், லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வரும். அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கலுக்கு போய் சர்க்குலேட் ஆயிரும் த்ரூ அவுட் த பாடி. This is what your double circulation means. and நம்ம 3 chambered heart இருக்கறனால இங்கேயும் double circulation தான் நடக்கும். alright, heart கவர் பண்ணியிருக்கிற மெம்பரேனுக்கு பேர் என்ன? பெரிகார்டியம். it is the covering of the heart, பெரிகார்டியம். சரி, ஐயோ ரெஸ்பிரேட்டரி கிடையாதுடா கண்ணா, இது சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்.
Okay, சரி. A triangular structure called sinus venosus, you can see this is what it is. Okay, triangular structure called sinus venosus joins the right atrium. It receives the blood from the major veins, that is vena cava. The ventricle opens into sac like conus arteriosus, வென்ட்ரல் சைட் ஆஃப் த ஹார்ட். இப்போ சைனஸ் எதுக்கு இருக்கு? சைனஸ் வெனோசஸ் வினக்கவா ரிசீவ் பண்றதுக்கு. அதே மாதிரி இங்க வினக்கவா. ஸோ சைனஸ் வெனோசஸ் எதுக்கு இருக்கு? டிஆக்சினேட்டட் பிளட் ரிசீவ் பண்றதுக்கு சைனஸ் வெனோசஸ் இருக்கு. இதே மாதிரி வென்ட்ரிக்கல் எங்க ஓப்பன் ஆகும்? ஒரு சாக் மாதிரி சப்ஸ்ட்ரக்சர் இருக்கும். கோனஸ் ஆர்டரியோசஸ் பியூர் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆர்டரி கேரி பண்ணுமா? அதனால கோனஸ் ஆர்டரியோசஸ் இருக்கும் ஆன் த வென்ட்ரல் சைட் ஆஃப் த ஹார்ட். ஓகே, okay, sorry. Blood pumped from the muscular heart is carried to all parts of the body through arteries or arterial system. Veins collect blood from the different parts of the body to heart and form venous system. So அது artery system இருக்கு, venous system இருக்கு, even hepatic portal system கூட இருக்கு. hepatic portal system அப்படின்னு என்னது? நம்ம intestineல இருந்து டைரக்டா நம்ம லிவருக்கு போகிற அந்த vein, அது என்னது? அதுதான் hepatic portal system or portal vein. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? கிட்னிக்கு போற portal vein இருக்கு இல்லையா? பிரெயினுக்கு போற போர்ட்டல் வெயின் இருக்கு. So the venous connections between liver and intestine and renal portal system between kidney and lower part of the body are seen in the frog. So three type. Okay, three types இருக்கு. இங்க ஒன்னு and வேற இங்க லிவருக்கு போறது. இன்டெஸ்டைன்ல இருந்து லிவருக்கு போகும். லிவர் இங்க இருக்கு, லிவர் காணோம். ஸோ லிவர் இங்க இருக்கும். ஓகே, லிவருக்கு போறது. All right, blood transports. Blood contains plasma and cells. RBC, WBC, platelets irukku. Inga RBC nucleated RBC. நம்ம human RBC anucleated. இங்க என்னது? nucleated RBC. சரி, RBC are nucleated and contain hemoglobin. Blood transports nutrients, gases, water to tissues. Blood என்ன பண்ணும்? நம்மளுக்கு என்ன பண்ணுது? nutrient, carbon dioxide, oxygen, நம்ம சாப்பிட்றது எல்லாமே, glucose, amino acids, proteins, vitamins, nutrients எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குது. ஆன்டிபாடி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஓகே. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் வாட்? 2 கிட்னி இருக்கும், 2 யூரேட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் குளோயக்கா இருக்கும், யூரினரி பிளாடர் இருக்கும் அண்ட் குளோயக்கா. நம்மளுக்கு என்ன இருக்கு? 2 கிட்னி இருக்கு. கிட்னில என்ன வருது? யூரேட்டர் வெளியே வருது. அது எங்க ஜாயின் ஆகுது? யூரினரி பிளாடர்ல. அது எங்க ஓப்பன் ஆகுது? யூரேத்ரால. யூரேத்ரா வெளியில ஓப்பன் ஆயிரும். இங்க நம்மளுக்கு இங்க என்ன இல்ல? இங்க ஜஸ்ட் இது மட்டும் தான் கிடையாது. எது கிடையாது? யூரேத்ரா கிடையாது. இங்க யூரேத்ராக்கு பதிலாக இங்க ஆனஸ். எல்லாமே இந்த குளோயக்கால தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த 2 கிட்னி வந்து எங்க ஓப்பன் ஆகுது? குளோயக்கால ஓப்பன் ஆகுது. புரிஞ்சுதா? எங்க ஓப்பன் ஆகுது? குளோயக்கால ஓப்பன் ஆகும். சரி, in male frog the ureters act as a urinogenital duct which opens into cloaca. Same in females, ureters and oviducts open separately in cloaca. In the humans la nadakum? Males la urethra is common for semen and humans la enagu urethra la semen urethra la varum, urine urethra da release பண்ணும். ஆனா females la எப்படி? humans la urethra க்கு தனி டியூப் இருக்கும் and vagina அப்படிங்கிறது தனி copulatory டியூப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி தான் இங்க என்னது? யூரேத்ராக்கு தனி அண்ட் ஓவிடக்ட் தனி, யூரினுக்கு தனி, ஓவிடக்ட் என்ன இருக்கும்? ஓவம் ரிலீஸ் பண்றதுக்கு தனியா இருக்கும் ஃபீமேல்ஸ்ல. மேல்ஸ்ல காமன் குளோய்கா. ஸோ என்ன ஆகும்? குளோய்கா வந்துட்டு என்ன பண்ணும்? குளோய்கால தான் எல்லாமே அந்த யூரேட்டர் கொண்டு வந்து ட்ராப் பண்ணும். இங்க குளோய்கால தான் வரும், ஆனா 2 டிஃப்ரெண்ட் டியூப்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். சப்போஸ் வந்துட்டு ஓவம் கொண்டு வரணும் அப்படின்னா அது ஓவிடக்ட் கொண்டு வரும். ஓகே, அண்ட் யூரின் கொண்டு வரணும்னா அது யூரேட்டர் கொண்டு வரும். சரியா? ரெண்டுமே செப்பரேட்லி குளோய்கால டெபாசிட் ஆகும். ஆனால் நம்ம மேல்ஸ்ல எப்படி? யூரேட்டர் தான் ரெண்டுமே கொண்டு வரும். ஏன்? ஏன்னா கிட்னி வழியா தான் அதோட ஒரு டியூப் டக்ட் என்னது? சீமென் டிரான்ஸ்போர்ட் ஆகும். கிட்னி வழியா தான் சீமென் டிரான்ஸ்போர்ட் ஆகி யூரேட்டர் வந்து என்ன பண்ணும்? குளோய்க்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறோம். எண்டோக்ரைனா? சரி, அதுக்கு முன்னாடி என்னது? யூரியோடெலிக். ஸோ கிட்னி ஃப்ராக் என்னது? யூரியா ரிலீஸ் பண்ணும். ஃப்ராக் டெரஸ்ட்ரியல் அப்படிங்கறதுனால அது யூரியா ரிலீஸ் பண்ணும். சப்போஸ் அது தண்ணியில இருக்கு, டாட்போல் ஸ்டேஜ்ல இருக்குன்னா அது அமோனியா ரிலீஸ் பண்ணும். ஆல்ரைட், சரி. அடுத்தது எண்டோக்ரைன் சிஸ்டம். இப்போ எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா இது என்ன பண்ணும்? ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். இங்க நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. இது எல்லா ஹார்மோன்ஸுமே நம்ம பாடியில் இருக்கிற அந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இங்கேயும் அதே ஹார்மோன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணும். இங்கேயும் அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். என்னது? பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு, தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் growth ஹார்மோன், அதுக்கப்புறம் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட் தைராக்சின், தைராக்சின் ரிலீஸ் பண்ணும். பேராதைராய்டு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். தைமஸ் என்ன ரிலீஸ் பண்ணும்? மெலட்டோனின். பீனியல் பாடி என்ன ரிலீஸ் பண்ணும்? அதுதான் நான் பேங்க்ரியாட்டிக் ஐலேட்ஸும் அதே மாதிரி தான், அதே சேம் என்சைம் தான். நம்ம என்ன ஹார்மோன் ரிலீஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் அங்கேயும் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அட்ரினல் கிளாண்ட்ஸ் அண்ட் கோனேட்ஸ்லையும்.
கரெக்டா? ஸோ சேம் திங், ஹியூமன்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் போத் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர். நர்வஸ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம்ல இங்கேயும் என்ன இருக்கு, இங்கேயும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சுத்தி பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல நம்மளுக்கு என்னது, பிரெயின் இருக்கு, ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஓகே, இது என்னது, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இதுல என்னது, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், மோட்டார் நியூரான்ஸ் இருக்கு அண்ட் சென்சரி நியூரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அதுல தலையிலிருந்து வெளியே வந்தா அது கிரேனியல், ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியே வந்தா அது ஸ்பைனல் நர்வ்ஸ். இதுலயும் என்ன இருக்கு, ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு என்னது, இன்னொன்று நம்மளோட ஒன்று ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று என்னது, இன்னொன்று நம்மளோட பாராசிம்பத்தட்டிக் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே வந்துட்டு சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வாலண்டரி ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இங்க இருக்கிற ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு ரெண்டா டிவைட் பண்ணலாம், சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக். ஒன்று ஃபார் கான்ட்ராக்ஷன், another for relaxation. So sympathetic and parasympathetic. There are 10 pairs of cranial nerves arise from the brain. Brain is enclosed in a bony box called cranium. நம்ம பாடியில இருக்கிற மண்டவோடு cranium. அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன இருக்கும், cranium இருக்கும். cranium குள்ள தான் அப்படி என்ன இருக்கும், brain present ஆயிருக்கும். நம்மளுக்கு எப்படி ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்ராகுக்கும் இங்கே இருக்கும். ஓகே, இது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இப்படியெல்லாம் படிக்க முடியாது. பட் இப்போதைக்கு நம்ம இப்படி நார்மலாக நம்ம இது தெரிஞ்சுட்டா போதும். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் இருக்கு. ஓகே, நம்ம இதில் ஃப்ராகில். அதுக்கப்புறம் சென்சரி பேப்பிலே, எஸ் இது இம்பார்ட்டன்ட். சென்சரி பேப்பிலே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதுக்காக, டச்சுக்காக. டேஸ்ட் பட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், டேஸ்ட்டுக்காக. நேசல் எபித்தீலியம் ஸ்மெல்லுக்காக. ஐஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், விஷனுக்காக. டிம்பானம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், கண் இருக்கா, ஐ மீன் பின்னா இருக்காது, பட் தே ஹேவ் ஸ்மால் ஓப்பனிங் கால் டிம்பானம். எதுக்காக, ஹியரிங்காக. உள்ள என்ன இருக்கும், ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஃபார் ஈக்குலிபிரியம், காதுக்குள்ளேயே. எஸ், ஆல்ரைட். ஸோ ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நம்மளுக்கு எப்படி ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு, நம்மளோட ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ரெண்டு கிட்னி, ரெண்டு என்ன இருக்கு, ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா. டெஸ்டிஸ்லேருந்து வாஸ் எஃபரன்ஸ் வரும், வாஸ் எஃபரன்ஸ்லேருந்து வாஸ் டெஃபரன்ஸ் வரும், வாஸ் டெஃபரன்ஸ்லேருந்து செமினல் வெசிக்கல் வரும். செமினல் வெசிக்கல்லேருந்து நம்மளோட ப்ராஸ்டேட் கிளாண்ட், செமினல் வெசிக்கல் கிளாண்ட், அதில் செக்ரீஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது யுரேத்ரா வழியா ரிலீஸ் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி தான் ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கு, ரெண்டு டெஸ்டிஸ் இங்க இருக்கு. டெஸ்டிஸ்ல இருந்து வாஸ் எஃபரன்ஸ். ஓகே, டெஸ்டிஸ் இருந்து என்ன வரும், இது டெஸ்டிஸ் அப்படின்னா நம்மளோட வாஸ் எஃபரன்ஸ், இதுதான் டெஸ்டிஸ். இதுல இருந்து வாஸ் எஃபரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் இங்க ஒரு கெனால் இருக்கும், இந்த இதுக்குள்ள கிட்னிக்குள்ள, இதுக்கு பேரு பிடஸ் கெனால். இந்த பிடஸ் கெனால் குள்ள அந்த ஸ்பம் வந்து அதுக்கப்புறம் இந்த யூரேட்டர் வழியா குளோய்க்கால டெபாசிட் ஆயிரும். சரியா? ஸோ இப்படிதான் என்ன ஆகும், 10 to 12 வாஸ் எஃபரன்ஸியா இருக்கும், 10 to 12 இருக்கும். அதுதான் உள்ள வரும் இல்லையா, பிடஸ் கெனால் வழியா குளோய்க்காக்குள்ள என்டர் ஆயிரும். சரியா? சரி, அதுக்கப்புறம் என்னது அடுத்து, வாட் இஸ் நெக்ஸ்ட் இஸ் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல எப்படி, ரெண்டு ஓவரி இருக்குமா, ரெண்டு ஓவரி இருக்கும். ஓவரியிலேருந்து என்ன வரும், ஓவிடக்ட் வரும். ஓவிடக்டுக்குள்ள அதோட ஓவம் செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓவம் என்ன பண்ணும், குளோய்க்காக்குள்ள என்டர் ஆயிரும். இது ரெண்டுமே என்ன பண்ணும், ஃபர்டிலைசேஷன் எப்படி, வெளியில தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஆல்ரைட், ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்கும், வெளியில தான் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில் நடக்கிற இந்த ஃபர்டிலைசேஷன், ஓகே, வெளியில் நடக்கிற இந்த ஃபர்டிலைசேஷன் தண்ணியில் நடக்கும். ஓவம் வெளியே ரிலீஸ் ஆகும், ஸ்பெர்ம் வெளியே ரிலீஸ் ஆகும், ரெண்டுமே வெளியில் ஃபர்டிலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது டெவலப்மெண்ட் தண்ணியில் தான் நடக்கும். ஸோ எம்ப்ரியோலேருந்து என்ன ஆகும், எம்ப்ரியோலேருந்து டேட்போல் ஃபார்மேஷன் நடக்கும். டேட்போல்லேருந்து டேட்போல் வித் 2 legs, tadpole with 2 legs, அதுக்கப்புறம் tadpole with 4 legs, tadpole develop ஆகும் into adult frog. ஓகே, இந்த ப்ராசஸ் பேர் தான் பாத்தீங்கன்னா tadpole வேற மாதிரி இருக்கும், frog வேற மாதிரி இருக்கு. இந்த இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பேர் தான் மெட்டமார்பசிஸ். ஓகே, காக்ரோச்ல அப்படி இல்லை, நிம்பல் ஸ்டேஜ் இருந்துச்சு, பட் அது மெட்டமார்பசிஸ் நம்ம சொல்ல முடியாது. பட் இங்க பாத்தீங்கன்னா மெட்டமார்பசிஸ் ஸ்டேஜ், இதுக்கு பேர் தான் மெட்டமார்பசிஸ். சரி, இது என்ன பண்ணுது, நம்ம பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். எது, ஃப்ராகை. எதுக்கு, நமக்கு ஃபுட் செயின்ல தெரிஞ்சா நம்ம கிராப்ஸ்ல நிறைய புழு பூச்சியெல்லாம் வரும். இந்த தவக்கலையே உள்ள விட்டா என்ன ஆயிரும், தவக்கலையே உள்ள விட்டா இந்த தவக்கலை அந்த புழு பூச்சியெல்லாம் சாப்பிட்ரும். ஆனால் தவக்கலை புல் சாப்பிடுமா, சாப்பிடாது. அந்த புழு பூச்சி புல் சாப்பிடுமா, எஸ் சாப்பிடும். அந்த பூச்சி புல்லு சாப்பிடும். அந்த பூச்சியை நம்ம சாவடிக்கணும். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம இந்த ஃப்ராக் உள்ள போட்டா போதும். கெமிக்கல் யூஸ் பண்ண வேண்டாம், பூச்சியும் செத்து போயிடும், தவக்கலையும் என்ன ஆயிரும், வாழ்ந்துரும். தவக்கலை புல்லு சாப்பிடாது, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இதோட லைஃப் சைக்கிள், இதோட லைஃப் ஃபுட் செயின், ஃபுட் வெப், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் ரைட். நவ்
இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? லெட் சம்மரைஸ். எர்த்வார்மோட மார்ஃபாலஜி அனாட்டமி பார்த்துருக்கோம், காக்ரோச்சோட மார்ஃபாலஜி அனாட்டமி பார்த்துருக்கோம், அண்ட் ஃப்ராகோட மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி அதுவும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, அடுத்தது ஹோம்ஒர்க் என்ன? சால்வ் ஆர் ஸ்டடி த புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸை படிங்க நல்லா. ஓகே, சரி, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. see you all in the next class. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்தியாக இருங்க. பட் கீப் லேர்னிங் பயாலஜி. ஆல்ரைட், நன்றி, வணக்கம், தேங்க்யூ.